லூக்கா வந்து எப்படி எழுதினாரு இந்த சுவிசேஷத்துலாம் பாத்தீங்கன்னா, அநேகர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காலத்துல பேசியிருக்கிறாராம். நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்காரு. இயேசுவோட வாழ்ந்தவர்கள், இயேசுவோட பயணம் செய்தவர்கள் நிறைய பேரோட பேசி 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 பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தலோட அக்யூரேட்டா எழுதியிருக்காரு நிறைய விஷயத்த. இஸ் வெரி அக்யூரேட் ரைட்டர். அதனாலதான் லூக்காவோட சுவிசேஷம் ஒரு நீண்ட சுவிசேஷமாக இருக்கு. இட்ஸ் வெரி லெங்தி காஸ்பல். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இட்ஸ் வெரி, எல்லா காஸ்பலோட ரொம்ப லெங்தியா இருக்கும், ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப வண்டர்ஃபுல் புக் வந்து புக் ஆஃப் லூக். நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ரொம்ப இந்த வரலாறு மேல உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஹிஸ்டரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லூக்கோட புக் ஒரு நல்ல புக் நீங்க படிக்கிறதுக்கு. நிறைய டீடைல் கொடுத்திருப்பாரு. எந்த அளவுக்கு கொடுத்திருப்பாருன்னா, யார் அந்த காலத்துல ராஜாவா இருந்தா, யாரு வந்து யார் கவர்னரா இருந்தா அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுப்பாரு. ஆண்டவருடைய சித்தம் வந்து யூதாஸ் வந்து பாவம் செய்யாம கிருபையை பெற்று 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலராக புதிய எருசலேம்ல அவருடைய பேரும் எழுதப்பட்டது. இதான் ஆண்டவர் சித்தம். ஆனால் அந்த கிருபையை அவர் என்ன பண்ணாரு, இழந்து விட்டார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கோங்க. எங்கேயாவது நீங்க வந்து தவற விட்டுருக்கீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மனம் திரும்பி போகும் பொழுது உங்களுக்கு முன்பதா இருக்கிற வாழ்க்கை வந்து இன்னும் மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கு. பேதுரு பாருங்க, மனம் திரும்பி போனாரு, ஒரு மகிமையான எதிர்காலம் இருந்துச்சு அவருக்கு. ஆமென். பவுல் மனம் திரும்பி போனார், மகிமையான எதிர்காலம். அதான் சொல்ற, மனம் திரும்பி நீங்க போகும்பொழுது கண்டிப்பா நடக்கும். அதுதான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 12. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆமென். சோ 2 வாரத்துக்கு முன்பதாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம சத்தியங்களை நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். we are meditating on the truths presented in the book of Acts. ஸோ இந்த அப்போஸ்தலர் நடபடிகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ், ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு புஸ்தகம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ள வரும் பொழுது அந்த நபர் வந்து இயற்கை கற்பாற்பட்ட ஒரு 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 வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு சாதாரண நபர், ஐம் டாக்கிங் அபவுட் நார்மல் பர்சன், நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், ஒரு 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 நார்மல், ஒரு ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன், பெரிய ஒரு இன்டெலெக்ட் கிடையாது, பெரிய ஞானம் கிடையாது, உலகத்தின் பார்வையில் எப்படி இருப்பான், ரொம்ப அற்பமா எண்ணுகிற ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எப்படி அந்த மனுஷன் வந்து உலகத்தை கலக்குகிற ஒரு மனிதனாக மாறுகிறான். இதுதான் இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ். அதான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாஸ்டல்ஸ், அப்போஸ்தலரின் நடபடிகள். ஸோ அப்போஸ்தலர்களை, ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், மற்றவர்கள் செய்த காரியங்களை ஒரு தொகுப்பாக எழுதியிருக்காங்க, புக்கா எழுதியிருக்கு. இது வந்து லூக் என்ற ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார். ஆமென். லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார் பாத்தீங்களா, அதே மனுஷன் தான் இதையும் எழுதியிருக்கிறார். ஸோ இதை வந்து இன்னொரு மாதிரி நம்ம சொல்லலாம், இன்னொரு வார்த்தையிலையும் இதை விவரிக்கலாம். எப்படின்னா, ஆவியானவரின் நடவடிக்கைகள்னு கூட சொல்லலாம். நீங்க தி ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லலாம். ஏன்னா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. அதை தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது இப்படி நம்ம சொல்லலாம், தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்குக்கு வந்து முடிவே கிடையாது. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா முடிவே கிடையாது. நீங்க எல்லா வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புதிய ஏற்பாட்டில் எல்லா புஸ்தகமும் ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்களேன், கடைசி அதிகாரம் கடைசி வசனம் போங்க, ஆமேன்னு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு ஆமேன் அப்படின்னு எந்த ஒரு எண்டு கார்டுமே இருக்காது. ஏனென்றால் இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமாக காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். He is doing actions. He is acting through and in us. Hallelujah. The Holy Spirit is working in us and through us. So it is a continuous book. So அப்போஸ்தலர் நடபடிகள் எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது, இன்றைக்கு அடையாளம் நடக்குது, இன்றைக்கு ஆண்டவர் சபையில வேலை செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஸோ இதை தான் நம்ம வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 3வது பாகம், 3rd பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமென். ஸோ அந்த 12வது வருஷத்துல என்ன போடுறேன்னா, 12வது வருஷம் திரும்ப படிங்க சிஸ்டர், 12th verse. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஓகே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதெல்லாம் நம்ம போன மீட்டிங்ல பார்த்தோம், லாஸ்ட் டியூஸ்டே பார்த்தோம். அதை நீங்க யூடியூப்ல போய் என்னோட சேனல்ல பாருங்க, ஜே கிரண் பால்ல.
எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு தூதன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா இங்க நின்று வானத்தையே பார்க்காதீங்க, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே வருவாரு, நீ என்ன பண்ணு, போய் எருசலேம்ல காத்திருங்கள், இயேசு சொல்ற காரியத்தெல்லாம் போய் செய்யி, இங்கிருந்து வானத்தை ஆணு பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்காது, போய் வேலையை பாரு அப்படின்றார். சரிங்களா, சொல்லி அனுப்பி விடுறாரு. ஸோ அங்க இருந்து அவங்க வந்து அந்த மவுண்ட் ஆலிவெட், அந்த ஒலிவ மலை, அங்க இருந்து எருசலேமுக்கு போனோம். ஸோ அந்த பிரயாண தூரம் வந்து ஒரு நாள், அதாவது ஒரு 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 என்னது அது, சாபத் டே, ஒன் சாபத் டேஸ் ஜேர்னி, அதாவது ஓய்வு நாள்ல அதாவது ஒரு ஓய்வு நாள் பயணம்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜூயிஷ் ஹிஸ்டரியில், அதாவது யூதர்கள் வந்து ஓய்வு நாள்ல வேலையை செய்யக்கூடாது. இதுதான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க யூதர்கள் வந்து. ஸோ பிரயாணம் கூட பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஓய்வு நாள் பிரயாணம்னா கிட்டத்தட்ட வந்து 0.9 கிலோமீட்டர்ஸ். 0.9 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் கிடையாது, அதாவது 3000 அடி, 3000 ஃபீட். ஸோ ரஃப்லி என்ன சொல்றாங்கன்னா 2000 இருந்து 3000 அடி, இல்லைன்னா 0.6 இருந்து 0.9 கிலோமீட்டர்ஸ் தான் நீங்க டிராவல் பண்ண அலௌடா ஓய்வு நாள்ல. அதுக்கு மேல நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. இல்ல பிரதர் 2 கிலோமீட்டர் தான் வீடு அப்படின்னா போக முடியாது, நடுவில் நின்றணும் நீங்க. 2 கிலோமீட்டர்லாம் அலௌடு கிடையாது. 0.9 கிலோமீட்டர்ஸ் தான், 3000 அடி தான் நடக்கணும் நீங்க. இது வந்து யூதர்கள் இதை வந்து கடைபிடிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு ஓய்வு நாளின் பிரயாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாபத் டேஸ் ஜேர்னி. ஸோ அந்த மவுண்ட் ஆலிவெட் இருக்கு பாத்தீங்களா, ஒலிவ மலையில இருந்து எருசலேமோட அவுட்டர் வால்னா எருசலேமோட பார்டர். இது வந்து இந்த இந்த மலை வந்து ஈஸ்ட் ஜெருசலம்ல தான் இருக்குது. ஸோ அங்கிருந்து அது போறதுக்கு ஒரு ஓய்வு நாள் பயணம். ஸோ 0.9 கிலோமீட்டர்ஸ் தான் கரெக்டா. ஸோ அதான் எழுதியிருக்கு. ஸோ 0.9 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் அவங்க எருசலேம் போயிட்டாங்க. எருசலேம் போயிட்டு அடுத்த வசனம் படிங்க, 13வது வசனம் படிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். சோ எல்லா சீஷர்களும் அங்க வந்துட்டாங்க. இயேசு கூட இருந்த எல்லா சீஷர்களும் வந்துட்டாங்க. அதாவது அந்த 12 சீஷர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். நீங்க கவனிச்சு பார்க்கலாம், யாருன்னா யூதாஸ் காரியத். ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இயேசுவை காட்டி கொடுத்துட்டு அவர் மனம் திரும்பல. அவர் என்ன பண்ணாரு, அந்த குற்றம் தாங்க முடியாம, அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம, கில்ட்டி கான்சியஸ் கண்டம்னேஷன், அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாம இப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னை தானே அவரோட ஜீவனை எடுத்துக்கொண்டார். ஹி கமிட்டட் சூசைட். ஸோ அதனால அவரோட பேர் இங்க இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மேலறை. ஸோ இந்த மேலறை வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னு பைபிள் தியாலஜியன் சொல்றாங்கன்னா, இயேசு ஒரு மேலறையில வந்து ராபோஜனம் கொடுத்தாருல, பாஸ் ஓவர் மீல், பஸ்கா பண்டிகை, அந்த மேலறையா இருக்கலாம் அப்படின்றாங்க. இது கன்ஃபார்மா தெரியாது, இருக்கலாம். இட் குட் பி பாசிபிளி தட் அப்பர் ரூம். அதுவான் கரெக்டாலாம் இந்த அட்ரஸ் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இப்போ இருக்கலாம் அப்படின்னு தியாலஜியன் சொல்றாங்க, அதை நானும் சொல்றேன் உங்ககிட்ட. ஸோ இருக்கலாம். ஸோ இட் குட் பி, ஏன்னா அதுவும் ஒரு அப்பர் ரூம், இதுவும் ஒரு அப்பர் ரூம், அது ஒரு மேலறை, இது ஒரு மேலறை. ஆமென். ஸோ அடுத்த வசனம் வாங்க, அப்போஸ்தலர் 1:14 படிங்க சிஸ்டர், 14 படிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். போதும். அதாவது இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னு லிஸ்ட், யாரெல்லாம் இருக்கிறா, நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க. நிறைய ஸ்திரீகள், அதோட இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீ யாரு, இயேசோட தாயார் மரியாள் இருக்கிறாங்க. அப்புறம் இயேசோட சகோதரர்கள்னா இவர்கள் வந்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த சகோதரர்கள். இயேசுவோட ரியல் அப்பா வந்து யோசேப் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கன்னி வயிற்றுல என்ன பண்ணாரு, பிறந்தாரு. பரிசுத்த ஆவியின் உதவினால கண்ணியின் வயிற்றுல அவர் என்ன பண்றாரு, பிறந்தாரு. சோ ரியல் ஃபாதர் வந்து என்னது, அவர் கிடையாது. ஆனா உலகத்துல அவரை வளர்த்தது வந்து யோசேப்பு தான். சோ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக பிள்ளைகள் இருந்தாங்கல்ல. சோ அந்த சகோதரர்கள் அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னா, ஒரே மனதோடு இருந்தார்கள், ஜெபத்தோடும் ஒரே மனசோடும் இருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவோட சகோதரர்கள் யாருமே வந்து இயேசு உயிரோட இருக்கும் பொழுது, இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கவில்லை. இன்ஃபேக்ட் இயேசுவோட ஊழியத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை. இதுக்கு வந்து காஸ்பிள்லே, சுவிசேஷத்திலே ப்ரூஃப் இருக்குது. இது சுவிசேஷத்திலே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வசனத்தை படிப்போம், யோவான் 7:5, ஜான் 7:5. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கல. சோ இந்த இயேசுக்கு ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சோதனை இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நிறைய நேரத்துல வந்து நம்மள யோசிப்போம்ல, நான் விசுவாசிக்கிறேன், நாங்க வீட்டுல யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, என்னெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க. இது உங்களுக்கு மட்டும் நடக்கலங்க, இயேசுக்கே நடந்துச்சு. அதனால கவலைப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென்.
ஏன்னா நிறைய நேரம் நமக்கு அப்படிதான் தோணுது. என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்ல காரியங்களை தானே விசுவாசிக்கிறேன், இயேசுவை தானே நான் விசுவாசிக்கிறேன், இயேசு சுகமாக்குவார் தானே விசுவாசிக்கிறேன், இயேசு நம்மளை நல்லா வாழ வைப்பார் தானே விசுவாசிக்கிறேன். ஆனா ஏன் நான் என் கூட இருக்கவங்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, என் குடும்பத்துல யாரும் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஏன்னா இயேசுவே ஏத்துக்கல யாரும். இயேசுக்கே இந்த கதி. இப்ப இயேசு நம்ம பின்பற்றோம். அதான் இயேசு சொன்னார்ல, என் நாமத்தினால நீங்கள் என்ன பண்ணு பகைக்கப்படுவீர்கள். அநேகர் உங்களே பகைத்துக் கொள்வார்கள். எதனால? என் நாமத்தினால், பிகாஸ் ஆஃப் மை நேம். ஏனென்றால் உலகம் சத்தியத்தை விரும்புவதில்லை. The world does not want the truth. கரெக்டா? உலகத்துக்கு சத்தியம் தேவையில்லை. சத்தியத்தை பேசும் பொழுது அது என்ன பண்றது? மக்களோட மனசுல வெறுப்பை உண்டாக்குது. ஏன் வெறுப்பை உண்டாக்குது என்றால், பிசாசு அவர்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். The God of this age, பவுல் தான் எழுதுறார், இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவர்கள் கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஸோ ப்ராபப்ளி எப்போ இயேசு அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க என்றால், நான் நம்புறேன் அப்படின்னா, எப்போ அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணல காஸ்பிள்ல, அவர் சிலுவைக்கு போகும்போது மேபி விசுவாசிச்சிருப்பாங்க. நம்பியிருக்கே மாட்டாங்க. கடைசியில தன்னுடைய மூத்த சகோதரர் சிலுவையில தொங்கும்போது அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க. இல்ல அவர் உயிரோட எழும்பி இருப்பார். பாத்தீங்களா? எழும்பி கிட்டத்தட்ட 500 பேருக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு வசனம் இருக்குதுல்ல, அப்போ விசுவாசிச்சிருக்கலாம் மேபி. ஸோ சில நேரம் வந்து நாமளும் என்ன பண்ண போறோம், நமக்கு தேவனோட கிரியை நமக்குள்ள வெளிப்படும் பொழுது, தேவனோட மகிமை வெளிப்படும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ப ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது இன்னொரு வசனம் படிப்போம். இயேசுடைய இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக ஸ்திரீகள் இருந்தாங்கன்னு போட்டிருக்குல்ல, அந்த அப்போஸ்தலர் 1:15 பார்த்தோம்ல, அநேக ஸ்திரீகள் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு 1:14. சோ இந்த ஸ்திரீகள்லாம் பாத்தீங்கன்னா இயேசு உயிரோட இருக்கும் பொழுதும் கூட நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்க. இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 8:1-3 படிங்க சிஸ்டர். லூக்கா 8:1-3. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 யாரு? அந்த 12 சீஷர்கள் அவரோட கூட இருந்தார்கள். நல்லா கவனிங்க, 12 பேர் கூட இருந்தாங்க. வெறும் 12 பேர் மட்டும் கிடையாது. படிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதேலனால் எண்ணப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமென். ஏரோதின் காரியக்காரன், அது சூசாலின் மனைவி, சூசாஸ் வைஃப் அண்ட் சூசன்னா. இன்னும் அநேக ஸ்திரீகள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், மகதலேனா மரியாள், இப்படி அநேக ஸ்திரீகள் இயேசுவோட அந்த காலத்துல கூட இருந்தாங்க. they were following Jesus, they were disciples of Jesus. ஹல்லேலூயா. 12 பேரை இயேசு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேர் கொடுக்கிறாரு. அது தவிர அநேகர் அவர் பின்னால இருந்தாங்க. அவளை ஃபாலோ பண்ணாங்க, அவர் சொல்றத கீழ்ப்படிந்தாங்க. there were lot of disciples who were following him. அதுல நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய அந்தஸ்து சொசைட்டில பெரிய இடங்கள்ல இருந்தவங்க எல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அதான் பாருங்க, இயேசு சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய காலத்துல he was highly influential man. பெரிய பெரிய சும்மா வருவாங்களா? ஏரோதோட மேனேஜரோட வைஃப்லாம் சும்மா வருவாங்களா? ஏரோட மேனேஜரோட வைஃப்னா கலெக்டர் மாதிரி, கலெக்டரோட வைஃப் வந்து அவங்களுக்கு டிசைபிள் சும்மா வந்துருவாங்களா? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. வாயில வடை சுட்டுட்டு இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. மேட்டர் இருந்தா தான் வருவாங்க. ஸோ இயேசு வந்து was highly influential during his time. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியத்தை பண்ணி கொண்டிருந்தாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல படிங்க, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தால். அப்படின்னா ஜீசஸ்க்கு வந்து அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். he was provided for. ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்களை கனெக்ட் பண்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிட்ட ஒண்ணுமே கிடையாது. யார் சொன்னா? எல்லாமே வந்துருச்சு அவருக்கு. இயேசு வந்து எப்படின்னா யார்ட்டையும் எதுவும் கேட்கலாம் மாட்டாரு. நல்லா கவனிங்க, இயேசு போய் யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. எங்க கேட்டாருன்னு ரெக்கார்டே கிடையாது. ஆனா அவர் யார்கிட்ட கேட்பாரு? பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்வார். பிதாவின் இடத்துல கேட்பாரு, அவருக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். 5 அப்பம் 2 மீன் கொடுக்குறாங்க. அவர் போயிட்டு அதை யார்கிட்ட காமிச்சாரு? கொண்டு போய் ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவிட்ட அதை பிரசன்ட் பண்றாரு. பிதா அதை பார்த்துட்டு பெருக்கி விட்டார். திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அவர் யார்கிட்ட ஜெபம் கேட்கிறாரு? பிதாவின் இடத்துல போறாரு. பிதா அதை திராட்சை ரசத்தை தண்ணீரா மாத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசுவோட ஊழியம் வந்து எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு செழிப்பான ஊழியம், பொருளாதாரத்துல குறைவில்லாத ஒரு ஊழியம் அவரோட ஊழியம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அதனாலதான் அவர் அநேக இடத்துக்கு அவரால் போக முடிஞ்சுச்சு. He was able to travel to many places. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியம் செய்கிறவர் எப்படி தரித்திரத்துல வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க, நீங்களே எனக்கு சொல்லுங்க, ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லுங்க. இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியங்க சாதாரண ஊழியம் கிடையாது. போற இடம்லாம் அற்புதம், தொடரவெல்லாம் சுகமாகறான், செத்தவன்லாம் எழும்புறான். அவர் தரித்திரத்தில் இருப்பாரா? என்னங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க, இயேசு கிட்ட ஒண்ணும் இல்ல, இயேசு கிட்ட நம்மளும் ஒண்ணும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு, அதெல்லாம் அது தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. சரியா நீங்க வேதத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் எப்படி ஒரு தரித்திரமாக இந்த உலகத்துல வாழ முடியும்? அவர் சிலுவையில தான் தரித்திரமானார், சிலுவையில தான் ஒண்ணு இல்லாம தொங்குனார். உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவருடைய தேவைகள் மட்டும் சந்திக்கப்படல, அவர் கூட இருந்தவங்களோட தேவைகளும் சந்திக்கப்பட்டது. ஈவன் எவ்ரிபடி அரவுண்ட் ஹிம், ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் ப்ரொவைடட் ஃபார். எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணார்? சந்திச்சார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியம் தான் இயேசுவின் ஊழியம். இன்னொரு இடத்துல இந்த வருஷத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஏன்னா சில காரியங்களை நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்றது மிக 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 அவசியமாக இருக்கிற வசனத்தை நான் எடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா தான் எழுதுறாரு இத. லூக்கா ஒரு ரொம்ப அக்யூரேட் காஸ்பல் ரைட்டர் அப்படின்னு தியாலஜன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜா இருக்கலாம், கிரேக்க மொழியிலேயே ரொம்ப சிறந்த ஒரு 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 நரேஷன் ஆகுது, ஒரு வெரி குட் நரேஷனா லூக்கோட நரேஷன் ஏன்னா கிரீக்ல தான் எழுதுறாங்க எல்லா காஸ்பிள்ஸும். ஸோ அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன், ஒரே நிமிடம் இருங்க. லூக்கா 22:35 படிங்க. லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். சோ சீசர்களை பார்த்து சொல்றார், எப்ப நான் உன்னை அனுப்புனேன், பணப்பை இல்லாம அது இல்லாம எல்லாம் அனுப்பி விட்டேன், ஏதாவது உனக்கு குறைவு இருந்துச்சுன்னா குறைவுன்றானுங்க. என்ன சொல்ல வராங்க அவங்க? என்னங்க பணம் கொடுக்கலையா, கைக்கு செலவுக்கு காசு கொடுக்கலையா, அப்புறம் எதுவுமே கையில கொடுக்காம அனுப்பிச்சு விட்டாரா? ஆனா குறைவு இல்லையா? எப்படி குறைவு இல்லாம இருக்கும்? ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனை அனுப்பும் பொழுது கர்த்தர் அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். Hallelujah. God will make sure all his needs are met. Hallelujah. நீங்க எல்லாருமே கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். நீங்க நினைக்க கூடாது ஊழியக்காரங்களை மட்டும் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்காரு, கிடையாது. உங்க எல்லாருமே கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். God has chosen each and every one. உங்க எல்லாருமே தாயின் கருவில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க எல்லாருமேலையும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்வார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். அதாவது சீஷர்ட்ட கேட்கிறார், தைரியமா கேட்கிறாரு, எப்ப நான் எதுவும் உனக்கு கொடுக்கல, ஆனா உனக்கு குறை இருந்துச்சா அப்படின்ற. இல்ல ஆண்டவரே, போகும்போது எல்லாம் உங்களுடைய பிதா என்ன நல்லா கவனிச்சிட்டார் அப்படின்ட்டானுங்க. உங்க அப்பா எங்களை நல்லா பாத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசு இப்படிப்பட்ட ஒரு குளோரியஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருந்தார் உலகத்தில் இருக்கும்போது. இஸ் மினிஸ்ட்ரி வாஸ் குளோரியஸ். சாதாரண ஒரு ஊழியம் இல்ல, மகிமையான ஊழியம். அதனாலதான் பயந்தார்கள் அந்த காலத்துல இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பயந்தாங்க. எங்க இவர் நம்மளை தூக்கி சாப்பிட்டு அப்படின்ட்டு எல்லாரும் அங்க போடுறானுங்க. பிரதான ஆசாரியர்கள்லாம் ஒரே இது, என்னடா அது நம்ம கிட்ட வராம அங்க ஓடுறானுங்களே, இயேசு கிட்ட ஓடுறானுங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியம், வல்லமையான ஊழியம் அது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம திரும்ப வந்துருவோம். அப்போஸ்தலர் 1:16 படிங்க, 1:16 படிங்க. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் 1:15 சாரி. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின 15 மட்டும் படிங்க. 115 விஜய். ஓகே, 120 பேர்கள் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். 120 people அந்நாட்களிலே. இவங்க எல்லாரும் போய் மேலறையில காத்து இருக்கிறாங்க, ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே மனதோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். வித் ஒன் அக்கார்ட் தேர் பிரேயிங். 120 பேர் இருந்தார்கள். அந்த 120 பேர் இடத்துல பேதுரு பேசுறார். நல்லா ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா புரியும். நம்ம போன வாரம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அவர் என்ன பண்ணாரா, காட்சி அளித்தார். பவுல் எழுதுறாருல, 500 பேருக்கு மேல காட்சி அளித்தார் என்று பவுல் எழுதுறாரு. ஆனா இங்க எத்தனை பேர் போட்டிருக்கு?
120 பேர் தான் போட்டிருக்கு. ஏன்னா இயேசு வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு முன்பதாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா 8வது வசனம் படிங்க. 8, அதே அதிகாரத்துல 8, 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்றாரு. இன்னொரு வசனம் படிங்க, 5வது வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். பிதாவின் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ற வரைக்கும், என்னது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ற வரைக்கும் காத்திருங்கள். வெயிட். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, யூ ஷால் பி பேப்டைஸ்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் நாட் மெனி டேஸ் ஃப்ரம் நவ். நாட் மெனி டேஸ் ஃப்ரம் நவ். எவ்வளவு நாள் சொல்லல இயேசு. என்ன புரியுதுங்களா? எவ்வளவு நாள்னு சொல்லல. இந்த டேட்ல தம்பி, இப்ப இன்னைக்கு டேட் என்னது? 27 தம்பி, 28 தம்பி, டிசம்பர் 25 என் பர்த்டே வரதுக்கு முன்னாடி உங்க நடந்துரும் தம்பி அப்படின்னு சொன்னா நீ குஜால்ஸா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார டேட். ஆண்டவர் டேட்டே சொல்ல மாட்டாரு. கரெக்டா இல்லையா? நிறைய நேரம் ஜோம் பண்ணும், டேட்டே வர மாட்டேங்க. என்னங்க கரெக்டா இல்லையா? எப்போ நடக்கும் பிரதர், எப்போ நடக்கும் பிரதர்னு என்ன கேட்பாங்க எல்லாரும். நான் யோசிப்பேன், என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ நடக்கும் பிரதர், இந்த பிரச்சனை எப்போ முடியும், பிரேக் த்ரூ எப்போ வரும், அற்புதம் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலன்னு யாராவது ஒரு தேவ மனுஷனை பிடிப்போம் போய். நீங்களாவது கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் கொஞ்சம் க்ளோஸா ஆண்டவருக்கு பக்கத்திலே சீட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களாமே, சேர் போட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் பக்கத்துல அப்படின்னு அவரை பிடிப்போம் போயிட்டு. அவர்கிட்ட வரல இன்னொருத்தரை பிடிப்போம் போயிட்டு. புரியுதுங்களா? சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படியே கேட்பாங்க, எதனால இது நடந்துச்சு பிரதர், எப்படி நடந்துச்சுன்னு ஃபுல் ஹிஸ்டரி கேட்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிட்டு ஃபுல் ஹிஸ்டரி என்கிட்ட கேட்பாங்க, எதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. அப்ப நான் யோசிப்பேன், ஆண்டவரே உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் என்கிட்ட கேட்கறாங்களா ஆண்டவரே? அதாவது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது அவங்களை பார்த்ததும் கிடையாது, அவங்க குரலை கேட்டதும் கிடையாது, அவங்க பேர் கூட எனக்கு சரியா தெரியாது. ஃபோன் பண்ணிட்டு எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. ஆனா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர், ஆனா கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தான் கொடுப்பேன். இதனால வந்துச்சு அதனால வந்துச்சுன்னு பொய் சொல்ல முடியாது என்னால. புரியுதுங்களா? சோ நமக்கு எல்லாமே ஒரு டேட் வேணும். கரெக்டா ஒரு டேட் வேணும். ஒரு டைம் சொல்லுங்க பிரதர், ஒரு இதை சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு பழகிருச்சு அப்படி. ஏன்னா நம்மளுடைய வேர்ல்டு சிஸ்டம் வந்து அப்படிதான் ஆப்ரேட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காங்களே, இந்த டைம் அந்த டைம் அந்த டைம்னுவாங்க. ஆனா உலகத்திலே டைம் படியே தான் நடக்குதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டைம் படியே தான் நடக்குதா? மழை வரும்ன்றான், மழை வர மாட்டேங்குது. மழை வராதுன்றான், மழை வருது. அவனாலே சொல்ல முடியல. கரெக்டா? புயல் இப்படி வரும்னா புயல் அப்படி போகுது. எதுவும் சொல்ல முடியாது. ஸோ டைம் படி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இங்க வந்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, காத்திருங்கள். நாட் மெனி டேஸ் ஃப்ரம் நவ். இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. இன்னும் நாட் மெனி டேஸ் ஃப்ரம் நவ்னு ஒன்று 500 பேர் இருந்திருக்கானுங்க கூட. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். ஒரு நாள் வெயிட் பண்ணியிருப்பான், ஒருத்தர் 2 நாள் வெயிட் பண்ணியிருப்பான், ஒருத்தர் 10 நாள் வெயிட் பண்ணியிருப்பான். அப்படியே வெயிட் பண்ணி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கழுத கரைந்து கட்டரம்பாக மாறினது போல 500 கரைந்து 120 மாறிவிட்டது. வந்துருங்க 5 திரும்ப 1:15 வந்துருங்க. 1:15 120 வந்துட்டாங்க. 1:15 500 எங்க வந்துருச்சு? 120 வந்துருச்சு. இப்போ பேதுரு எழும்புறாரு. இப்பதான் பேதுருக்கு ஆண்டவர் பேசுறாரு, எப்ப இப்ப நீ எழும்பி என்ன பண்ண, ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி இப்ப பேதுரு எழும்புறாரு. எழும்பி என்ன பேசுறாரு படிப்போம். 16வது வசனம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழி காட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, யூதாஸ்க்கு இப்படி நடக்கும். யூதாஸ் வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இயேசுவை காட்டி கொடுப்பான். யூதாஸ் வந்து தன்னையே என்ன பண்ணுவான், தன்னோட உயிரை எடுத்துக்கொள்வான். இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது பரிசுத்த ஆவியின் மூலமாக தாவீது பேசிட்டாராம். தாவீதுக்கு இதை என்ன பண்றாரு, ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை பழைய ஏற்பாட்டிலே இதை நம்ம படிக்கலாம் அப்படின்றத பேசுறாரு. பேசிட்டு இதை சொல்றாரு. இது நம்ம படிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் படிச்சுட்டு நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சொல்லிட்டு அடுத்தது படிங்க, 17 படிங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான்.
போதும். அவர் வந்து என்னதாரு, எங்க ஊழியத்துல ஒருத்தரா இருந்தாரு. அடுத்தது படிங்க, 18 படிங்க. அநீதத்தின் கூலியினால் ம் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் ம் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அடுத்தது. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. ம் அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் ம் அக்கெல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே சங்கீத ஓகே, போதும் போதும் போதும். சரி, ஸோ இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது எங்க வருது சுவிசேஷத்துல? இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3-10 வாசிப்போம் சிஸ்டர். மத்தேயு 27:3-10 வாசிப்போம். அப்பொழுது ம் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, படிங்க. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். ம் அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது ம் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்னப்படுகிறது. போதும் இஸ்ர சிஸ்டர், போதும் போதும். ஓகே, ரத்த நிலம் என்னப்பட்டது. ஓகே, சோ இது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்களா? இதுதான் வந்து பேக்ரவுண்ட். 30 வெள்ளி காசு பண ஆசை அவரை இந்த பாவத்திற்கு தள்ளிடுச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று பவுல் எழுதுறாரு. பாத்தீங்களா? பண ஆசை, பணம் கிடையாது, பண ஆசை. அவரு அதிகமா ஆசைப்பட்டுட்டார் அந்த பணத்துக்கு. அது இந்த பாவத்தை செய்வதற்கு அவருக்கு என்னது, ஒரு ஊன்றாக இருந்துருச்சு, ஒரு மோட்டிவேஷனா இருந்துருச்சு. இது தள்ளி பண்ணிட்டாரு. ஸோ இயேசு அரெஸ்ட் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாரு, அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரி குற்றம் உண்டாயிருச்சு. ஏன்னா பாவம் பாவம் பண்ணாலே பாவத்துக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சி வந்துடும் உங்களுக்கு. when you commit sin, it is followed by condemnation and guilt. பாவம் பண்ணிட்டே சந்தோஷமாலாம் வாழ முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, பாவத்திலேயே அப்படியே சந்தோஷமாலாம் வாழ முடியாது. பாவம்னா பின்னாடி, அதுக்கு பின்னாடி இதுவும் வரும், கண்டம்னேஷன் வரும், குற்ற உணர்வு வரும், எல்லாம் வரும் பின்னாடியே. அதுதான் அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதப்பட்டிருக்கு. சோ இது வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காசை தூக்கிட்டு சரி பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுவோம் சொல்லிட்டு அந்த காசை தூக்கிட்டு எங்க போயிட்டாரு, வாங்கினவன்ட்டே போயிட்டார். யாரு, பிரதான ஆசிரியர்கிட்டே போயிட்டு நீங்க வச்சுக்கோ காசை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த காசெல்லாம் வாங்க முடியாது, இது பாவ காசு, ரத்த கரை உள்ள காசு, இது ஒரு மனுஷனை காட்டி கொடுத்து அதற்கு கூலியா வாங்கின காசுன்னு சொல்லி அந்த காசை கொண்டு போய் அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, 30 வெள்ளி காசை கொண்டு போய் அவர்கள் ஒரு நிலத்தை வாங்கிட்டாங்க. குயவனின் நிலம், பாட்டர்ஸ் ஃபீல்ட், அந்த நிலத்தை வாங்கி அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி வந்து அந்நியர்கள் அனாதைகள்லாம் இறந்து போனாங்களா, அவங்களை கொண்டு போய் புதைக்கிறதுக்கான ஒரு இடமாக எடுத்து அதுக்கு வந்து ரத்த நிலம், ஃபீல்ட் ஆஃப் பிளட்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த நிலத்துல தான் இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, போய் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டார். சோ என்ன பண்ணார், he went and hanged himself. தன்னை போய் என்ன பண்ணார், தூக்குல தொங்கினார். அது 5வது வசனத்துல போட்டுருக்குல, 5வது வசனம் போடுங்க. போட்டிருக்கு பாத்தீங்களா, நான்று கொண்டு தூக்குல தொங்கி செத்துட்டார். சோ இங்க வந்து நான்று கொண்டு தான் போட்டிருக்கு. ஆனா அப்போஸ்தலர் 1ல எப்படி எழுதி இருக்குன்னா, அவர் கீழே விழுந்து தலை உடைஞ்சு உள்ள இருக்கிற குடல்லாம் வெளியே வந்திருக்குங்க. சோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா தான் இப்படி என்ன சொல்றாருன்னா, அவர் நான்று கொண்டு தொங்கும் பொழுது கீழே விழுந்து தலை இதாகி குடல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனாலதான் வந்து லூக்கா இப்படி எழுதுறாரு. புரியுதுங்களா? இதுல முரண்பாடு எதுவும் கிடையாது. சோ நீங்க நினைக்கலாம் என்னது இது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இப்படி எழுதியிருக்கு, மத்தேயுல இப்படி எழுதியிருக்கு. இதோட சீக்வன்ஸை தான் எழுதுறாரு லூக்கா வந்து எப்படி எழுதினாரு இந்த சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, அநேகர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காலத்துல பேசியிருக்கிறாராம். நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்காரு. இயேசுவோட வாழ்ந்தவர்கள், இயேசுவோட பயணம் செய்தவர்கள் நிறைய பேரோட பேசி 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 பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தலோட அக்யூரேட்டா எழுதியிருக்காரு நிறைய விஷயத்த. இஸ் வெரி அக்யூரேட் ரைட்டர். அதனாலதான் லூக்காவோட சுவிசேஷம் ஒரு நீண்ட சுவிசேஷமாக இருக்கு. இட்ஸ் வெரி லெங்தி காஸ்பல். கவனிச்சு பாத்திருக்கீங்களா? இட்ஸ் வெரி, எல்லா காஸ்பலை விட ரொம்ப லெங்தியா இருக்கும், ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப வண்டர்ஃபுல் புக் வந்து புக் ஆஃப் லூக். நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ரொம்ப இந்த வரலாறு மேல உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஹிஸ்டரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா லூக்கோட புக் ஒரு நல்ல புக் நீங்க படிக்கிறதுக்கு. நிறைய டீடைல் கொடுத்திருப்பாரு. எந்த அளவுக்கு கொடுத்திருப்பாருன்னா, யார் அந்த காலத்துல ராஜாவா இருந்தா, யாரு கவர்னரா இருந்தா அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுப்பாரு.
ரொம்ப டீட்டெயிலா எழுதுவார் லூக் வந்து. இட்ஸ் வெரி எப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய இருக்கும் அதுக்குள்ள. ஸோ ஒவ்வொரு சுவிசேஷத்தை எழுதின ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல இருக்கும். அதனாலதான் 4 சுவிசேஷமும் ரொம்ப அழகான சுவிசேஷங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர் கொண்டு வரும். ஐஸ்கிரீம்ல எந்த ஐஸ்கிரீம் நல்ல ஐஸ்கிரீம் கேட்டா சொல்ல முடியாதுல்ல. வெண்ணிலாவும் நல்லா இருக்கும், சாக்லேட்டும் நல்லா இருக்கும், ஸ்ட்ராபெரியும் நல்லா இருக்கும், பட்டர் ஸ்காட்சும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். 4 சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது போலதான் சுவிசேஷமும். எது நல்ல சுவிசேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிச்சாலும் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஹalleluya. அது மாதிரி இது ஒரு அழகான ஒரு ஃபிளேவர். இது லூக் வந்து ஒரு அழகான ஃபிளேவர். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இருக்கும் உள்ள. ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாரு உள்ள. ஆமென். சோ அதை தான் அவர் வந்து அப்படி எழுதுறாரு. எழுதிட்டு எந்த வசனத்துல விடலாம்? அப்போஸ்தலர் 19 படிங்க. 1:19. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. ரத்த நிலம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சா அக்கல்டெல்மா அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. யூதாஸோட கதை வந்து நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு வந்து கற்பிக்கிறது. த லைஃப் ஆஃப் ஜூடஸ் gives us a lesson. ஒரு பாடத்தை நமக்கு போதிக்கிறது. என்னவென்றால் கர்த்தருடைய அழைப்பு எல்லார் மேலேயும் இருக்குது. அதுதான் அது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். யூதாஸோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யூதாஸை கர்த்தர் அழைத்தார் தான். கர்த்தர் தான் அவரை சீஷனாக அழைத்தார். சில பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் தெரிஞ்சேதான் அழைச்சார் பிரதர், யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான், தெரிஞ்சேதான் அழைத்தார். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 20வது அதிகாரத்தை படிப்போம். 20வது அதிகாரம் படிச்சோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். படிங்க 20 படிங்க. 20வது வசனம், சாரி 20 படிங்க. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. பாருங்க பிரதர், சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? எந்த சங்கீதத்துல எழுதியிருக்குது? சங்கீதம் 69, 25, சங்கீதம் 109, 8 அதெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுல எல்லாம் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக. அப்புறம் வேற என்ன எழுதியிருக்கு? சங்கீதம் 109 என்ன எழுதியிருக்கு? வேறொருவன் பேர் கடவான், கண்காணிப்பை வேறொருவன் பேர் கடவான், லெட் அனதர் டேக் ஹிஸ் ஆபீஸ். எல்லாம் ஏற்கனவே எழுதி இருக்குல்ல பிரதர். சோ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. யூதாஸ்னு ஒரு மனுஷனை பிறக்க வச்சு அந்த மனுஷன் போய் இயேசுவை காட்டி கொடுத்து அதன் மூலமா இயேசு அரெஸ்ட் ஆகி என்ன பண்ண போறாரு? இயேசு வந்து சிலுவைக்கு போய் உலகத்தோட எல்லா பாவத்திற்கும் என்ன பண்ண போறாரு? ரத்தம் சிந்த போறாரு, மரிக்க போறாரு. அப்போ இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு பயம் வரலையா? எனக்கெல்லாம் பயம் வருது. பயம் வரலையா உங்களுக்கு? எனக்கு பயம் வருது. ஏன் என்ன பயம் வருதுன்னா, அப்போ ஒருத்தன் யூதாஸா பிறந்தா ஆகணுமா? என்னங்க இதை வந்து நீங்க பைபிள்ல படிக்கும்போது பயம் வராது. அந்த யூதாஸ் உங்க குடும்பத்துல இருக்கான ஒரு ஆளா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? என்னங்க யோசிச்சு பாருங்க. அந்த யூதாஸ் உங்க பையனா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த யூதாஸ் உங்க அப்பாவா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த யூதாஸ் உங்க சகோதரனா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல அந்த யூதாஸ் நீங்களாவே இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த யூதாஸ், சரிங்க, நிறைய ஸ்திரீகள் இருக்கீங்க, அந்த யூதாஸ் உங்க புருஷனா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? என்னங்க இப்படிலாம் பிரதர் கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து படிக்கும் பொழுது நீங்க அங்க இருந்தா எப்படி இருக்குன்னு படிச்சீங்கன்னா சூப்பரா புரியும். அப்போ வந்து இது எப்படி இருக்குது கேட்கறதுக்கு? அப்போ ஆண்டவர் அன்பேர் மாதிரி தோணுது இல்ல? அன்பேர் என்னது? பச்சைபாதம் பாக்குறாரு, பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. ஒருத்தனை இதுக்குன்னே என்ன பண்றாரு? எடுத்து அவனை பாவம் செய்ய வச்சு இயேசுவை காட்டி கொடுக்க வச்சு அப்புறம் நாண்டுட்டு தொங்கி கீழே உழுது தலை பிடுங்கி குடல் வலி. என்ன ஆண்டவர் என்ன சைக்கோ அவரு? என்னங்க என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கடவுள் சித்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதான் ஒரு விஷயத்தை இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ஒரு தன்மை வந்து என்னதுன்னா ஃபோர் நாலேஜ். அப்படின்னா ஒரு காரியத்தை அவருடைய ஞானத்தினாலே அவர் முந்திய அறிந்திருப்பார். அதான் ஃபோர் நாலேஜ். முந்திய அறியறதுக்கான ஒரு அவருடைய ஞானம் வந்து அவருடைய ஞானத்துல நம்ம விவரிக்க முடியாது. we can't explain his wisdom. ஏன்னா முடிவு என்னன்றது அவருக்கு இப்பவே தெரியுமா? எத்தனை பேர் புரியுது? முடிவு என்னன்றது இப்ப தெரியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21 படிச்சீங்கன்னா புதிய வானம் புதிய பூமின்னு எழுதியிருக்கு. இது வந்து முடிவு. புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம்லாம் எழுதப்பட்டிருக்குல்ல. நியூ ஹெவன் நியூ. இப்ப எல்லாம் புதுசா இருக்கா? எல்லாம் உடஞ்சி பாலா கிடக்குது, எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு புதிய வானம் ஒன்று வரும், புதிய பூமி ஒன்று வரும், புதிய எருசலேம் வரும், ஒரு நதி அங்கிருந்து புறப்படும். சோ ஆண்டவருக்கு எந்த ஏற்கனவே தெரியும் இப்படிதான் இருக்க போகுது உலகம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிதான் இருக்க போகுது உலகம்?
ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இதை வந்து ஏற்கனவே அவர் பார்த்துட்டார். தன்னுடைய ஞானத்துல, அனாதி ஞானத்துல அவர் பார்த்து அதை எழுதிட்டார். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? அப்படியா இருக்குது? இப்போ நதி ஓடுது, மழை பெஞ்சா நதி ஓடுது ரோட்ல, இப்போ ஓடுது. அந்த நதி வேற, அந்த நதியை பத்தி பேசல. மழை பெஞ்சா ஓடுது பிரதர் ஒரு நதி, அந்த நதி பேசல. புரியுதுங்களா? சோ ஆண்டவருக்கு வந்து ஒவ்வொருவரோட மனுஷனுடைய முடிவு என்னன்றது அவருடைய ஞானத்துல தெரியும். ஓகே, இவன் வந்து இப்படிதான் போவான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதை நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு. இப்போ நல்லா கவனிங்க, யூதாசுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து அவனை ஒரு அப்போஸ்தலனாக, 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார். இந்த 12 அப்போஸ்தலன்றது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது எவ்வளவு முக்கியன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:14. அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21 தான் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் பத்தி எல்லாம் எழுதுறாரு. எப்படி முடிவு இருக்கும், உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும்ட்டு. சோ அங்கதான் பாருங்க ஒரு வருது பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:14, ரெவலேஷன் 21:14 போடுங்க. அருமையான வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. பாருங்க, எந்த நகரம்னா அது புதிய எருசலேமை பற்றி எழுதப்பட்டிருக்குது. இட் இஸ் டாக்கிங் அபௌட் தி நியூ ஜெருசலேம். நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்புறம் 21 அழகான ஒரு அத்தியாயம், அது சாப்டர் இருக்கு. புதிய எருசலேம்ல ஒரு 12 ஃபவுண்டேஷனல் ஸ்டோன்ஸ் இருக்குமா. அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டோன்ஸ்ல 12 அப்போஸ்தலர்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்குமா. ஆட்டுக்குட்டியின் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு. தி அப்போஸ்டல்ஸ் ஆஃப் தி லேம்ப் அப்படின்னு போட்டிருக்கு. அருமையான பேர், ஆட்டுக்குட்டியின் அப்போஸ்தலர்கள். அவர்கள் யார் நினைக்கிறீங்க? இயேசுவோட இருந்த அந்த 12 அப்போஸ்தலர். அவர்களுடைய பேர் வந்து எங்க எழுதப்பட்டிருக்குமா? புதிய எருசலேம்ல ஃபவுண்டேஷனல் ஸ்டோன்ல எழுதி வச்சிருப்பாங்களாம். அப்போ நம்ம போய் புதிய எருசலேம் பார்க்கும்போது யார் பேரெல்லாம் பார்க்கலாம்? பேதுரோட பேரை பார்ப்போம், அந்திரியாவோட பேரை பார்ப்போம். ஆமென். புரியுதுங்களா? பிலிப்போட பேரை பார்ப்போம். ஆனா யூதாஸ் காரியர் பேர் மட்டும் இருக்காது. சோ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிரேஸை யார் மேல வச்சிருந்தாரு? யூதாஸ் மேல வச்சிருந்தாரு. யூதாஸ் மட்டும் ஆண்டவர் கூட இருந்திருந்தானா, இல்ல மனம் மாறி பேதுருவ போல திரும்பி வந்திருந்தானா, யாரோட பேர் வந்திருக்கும்? 12 கற்கள்ல யூதாஸ் காரியர் பேர் வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவன் திரும்ப வந்து ஆண்டவர் ஏத்துக்கொள்ள மாட்டாருன்னு? நிச்சயமா ஏத்துக்கொண்டு இருப்பார். ஆனா அவன் என்ன பண்ணா, பாவத்துக்கு இடம் கொடுத்து, அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா பாவம் என்ன பண்ணுன்னா உள்ள போய் நம்மள பாவம், அந்த சிந்தை வந்து நம்மளை பாவம் செய்ய வைக்குது, அந்த இச்சை வந்து நம்மளை பாவம் செய்ய வைக்குது. பாவம் செய்த பிறகு தேவனை விட்டு அது உங்களை பிரித்து கொண்டு போக தான் ட்ரை பண்ணும். கவனிச்சிருக்கீங்களா? அதனாலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பாவம் பண்ண பிறகு சபைக்கு வர மாட்டேன்னு. நான் சொல்றேன், சபைக்கு வரணும். நீ தான் ஏன் சபைக்கு வரணும்? உனக்கு தான் ஏன் சபை வச்சிருக்குது? நீங்க தான் ஜூம் மீட்டிங், ஏன் ஜூம் மீட்டிங் வரணும்? பாவம் செஞ்சுட்டே நீ தான் ஏன் ஜூம் மீட்டிங் வரணும்? உங்களுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். ஆஸ்பத்திரி யாருக்குங்க? ஆஸ்பத்திரி யாருக்கு? 6 பேக்ஸ் வச்சுட்டு கரெக்டா இருக்கிறவனுக்கா ஆஸ்பத்திரி? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவனுக்கு தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் டாக்டர் இருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கவனுக்கா டாக்டர் இருக்காரு? எல்லாம் நல்லா தான் டாக்டர் கிளினிக்கை முடித்து போயிடுவாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ பேதுரு வந்து என்ன பண்ணா, அவனும் பாவம் பண்ணா. என்ன பாவம் பண்ணா? இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னு ஒரு மறுதளிச்சான். அந்த ஒரு பாவத்தை பண்ணான். எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாதுன்னா, he denied the name of Jesus. அந்த பாவத்தை பண்ணான். ஆனா பேதுருவோட நல்ல குணம் என்னது? இயேசு இடத்துல வந்துட்டான் திரும்ப. இன்ஃபேக்ட் இயேசு அவன் இடத்துல வருவதற்கு அவன் தன்னுடைய கதவுகளை திறந்து கொடுத்தான். he allowed Jesus to come. ஆனா யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பாவத்தை பண்ணிட்டாரு. பாவம் பண்ணிட்டோன்னு அந்த உணர்வு வந்த பிறகு இயேசு இடத்துல ஓடி வராம, இனிமேல் எனக்கு என்ன கிடையாது? விமோச்சனமே கிடையாது. there is no freedom for me, there is no forgiveness for me. அதாவது இயேசுனா யாருன்றது புரியாம, இயேசு மன்னிப்பார்ன்றது அந்த புரியாம தன்னோட உயிரை எடுத்துக்கொண்டார். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் 28:13, 28:13, Proverbs 28:13 போடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சொல்லுங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாவம் செஞ்சா ப்ளீஸ் டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப், கோ டு காட். நல்லா கேட்டுக்கோங்க. பாவம் செஞ்சிட்டீங்களா, தயவு செய்து ஆண்டோட்ட ஓடிடுங்க. நீங்க வேற யார்ட்டையும் போக தேவையில்லை, யார்ட்டையும் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா ஆண்டவர்கிட்ட ஓடிடுங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு கதிக்கு ஆண்டவரே, வேற யாரும் எனக்கு கிடையாது ஆண்டவரேன்ட்டு.
புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? பாவம் செஞ்சுட்ட பிரதர் பைபிள் படிக்க மாட்டேன், பாவம் செஞ்சுட்ட பிரதர் சர்ச்சுக்கு வர மாட்டேன், பாவம் செஞ்சுட்ட வர பிரதர் ஜூம் மீட்டிங் வர மாட்டேன்னா நீங்களே உங்களை கொன்னுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப். இப்படிதான் பிசாசு பேசும். டே நீ பெரிய இவன் மாதிரி சர்ச்சில் போய் உட்காந்துருக்க, நேத்து தான் இதை பண்ண, இன்னைக்கு போய் சர்ச்சில் உட்காந்துருக்க அப்படின்னு பிசாசு பேசுவான். சில நேரம் புல்பீட்ல இருந்தும் பேசுவார், யாராவது பேசுவார், நான் பேச மாட்டேன், வேற யாராவது பேசுவார், பாவம் செஞ்சுட்டு இங்க வந்திருக்கியா சபைக்குன்ட்டு. நான் வாலிபனா இருக்கும்போது இப்படிதான் பேசினாங்க என்கிட்ட. நான் வந்து வாலிபனா இருக்கும் பொழுது இந்த சாட்சி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நான் வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா சபைக்கு ஒழுங்கா போயிடுவோம். ஏன்னா எங்க வீட்டுல வந்து சபைக்கு கரெக்டா கூட்டு போயிருவாங்க. எங்க வீட்டுல வந்து சபைலாம் கட்டடிக்க முடியாது, கரெக்டா போயிடணும் நீங்க சர்ச்சுக்கு போய் உட்கார வச்சிருவாங்க. அப்போ நான் அந்த வாலிப ஐக்கிய சங்கம் யூத் ஃபெலோஷிப்ல இருப்பேன் எங்க சர்ச்சில். அப்போ அட்டன் பண்ணும்போது வருவாங்க, வந்துட்டு பாவம் செய்தாயா அப்படி இப்படின்னுவாங்க. நான் யோசிப்பேன், நான் என் மனசு இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா ஆண்டவரே? எத்தனை பேர் புரியுது? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? இவர் என்னடானா மைக்க பிடிச்சி பாவம் செஞ்சேன்றது. எப்படி வெளியே வரணும்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். செஞ்சியா? ஆமா செஞ்சேன். இதுல என்னங்க செஞ்சேன், ஆமா செஞ்சேன். வெளியே வந்து சொல்லி கொடுனா ஒரு பயிலும் சொல்லி தர மாட்டான். பாவம் செய்தாயா, நீ எப்படி கர்த்தருடைய பிரசனத்துக்கு வர முடியும்? நான் யோசிப்பேன், ஐயா சாமி நீரே கைவிட்டா என்னை யாரையா என்னை ஏத்துப்பா. நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன் ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா. எங்க அவர் கைவிட்டா யாருங்க நம்மளை காப்பாற்ற முடியும்? எங்க தேவ பிரசனம் மட்டும்தான் நம்மள சரி பண்ண முடியும். அந்த பிரசனத்துக்கே நீ வராதன்னு சொன்னா என்னை யார் காப்பாத்துறது சொல்லுங்க? என்னமோ தெரியல, எனக்கு இந்த வெளிப்பாடு சின்ன வயசுலயே கொடுத்துட்டார் ஆண்டவர். ஏன்னா என் கூட இருந்த நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த மாதிரி உலக பிரகாரமா போய் கடைசியில சர்ச்சைக்கே வராம, இந்த மாதிரி வராம சில பேர்லாம் வந்து மரித்தே போயிட்டாங்க. என் கூட இருந்தவங்கலாம் சில பேர் அந்த வாலிப ஐக்கிய சங்கத்துல இருந்தவங்க ரொம்ப பாவ வாழ்க்கைக்குள்ள போய் அப்படியே வராம அப்படியே போயிட்டாங்க. ஆனா எனக்குள்ள என்னன்னு தெரியல, பரிசுத்தாமே பேசிக்கிட்டே இருந்தார். நான் ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்திக்கிறேன். அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் நான் யோசிப்பேன், ஆண்டவரே அந்த ஊழியக்காரர் ஏதோ சொல்றாரு, சரி சொல்லிட்டு போட்ட ஆண்டவரே, ஆனா நீங்க இல்லடா நான் இல்ல ஆண்டவரே, எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே. நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படியே சொல்லுவேன். சொல்லிட்டு நேரா சர்ச்சில இருந்து வெளியே போய் பக்கத்துல டீ கடையில போய் தம்மடிச்சிட்டு இருப்பேன். உண்மையா நடந்ததுங்க இதுங்க. உண்மையா நடந்தது. ஒரு தடவை இப்படிதான் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய வாலிப ஐக்கிய சங்கம் யூத் ஃபெலோஷிப்ல இருக்கிற ஒரு அண்ணன் வந்து வந்துட்டாரு. அவரு டீ குடிக்க வந்துட்டாரு கடைக்கு. நான் உட்காந்து ஸ்மோக் பண்ணிருக்கேன். என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு உட்காந்து அவன் ஸ்மோக் பண்ணிருக்கான். அவன் என்கிட்ட சொல்றான், டே அண்ணன் வந்திருக்காரு. நான் சொன்னேன், டே சிகரெட் கீழே போட முடியாது, இப்பதான் வாங்கினேன், 2.25 ரூபா. அப்போ நான் அடிக்கும்போது 2.25 ரூபா வேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்து அடிச்சிருந்தேன். அவர் அப்படியே அதை பாக்குறாரு, டே மதிக்க கூட மாட்டீங்கடா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் என்னையே ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்றாருன்னு யோசிச்சு புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. என்னையே ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டாரு. அதனாலதான் எவன் வந்து கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொன்னாலும் நான் சண்டைக்கு போயிடுவேன். நான் வேற எதுக்குமே சண்டைக்கு போக மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் வந்து அடிப்பார், உதைப்பார், கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போவார், உன்னை துப்பிடுவாரு இப்படின்னு எவனா சொன்னானா முதல்ல அவன் மூஞ்சில போய் நான் துப்பிட்டு வந்துருவேன். ஏன்டா கர்த்தரை பத்தி எவன்டா இப்படி பேசுறது? அவரை போல நல்லவர் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. அவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவாரா? அவர் வாந்தி பண்ணி போட்டா என்னதான் முதல்ல வாந்தி எடுத்துருக்கணும். அவரு என்னையே ஏத்துக்கொண்டாரு. உன்னை எப்படியா அண்டர்ஸ்டாண்ட்? எவ்வளவு பெரிய பாவத்துல நீங்க இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அதற்காக தான் சொந்த குமாரனை கொடுத்தார். அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க பாவத்தை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க பலவீனத்தை பத்தி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாம் தெரிஞ்சுதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை பற்றி எழுதுறார் பவுல். உலக தோற்றத்துக்கு முன்பதாகும். அப்ப என்னது? ஆதாம் ஏவாள்லாம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தாரான். எதற்கு? என்ன தெரியும், ஆதாம்னு ஒருத்தன் வருவான், பொண்டாட்டி பேச்சை கேட்டு பழத்தை தின்றுவான்னு தெரியும் அவருக்கு. சுய புத்தி கிடையாது. ஒழுங்கா என் பேச்சை கேட்டுதான் உருப்பட்டு இருப்பான். அதை விட்டுட்டு வீட்டுக்காரமா சொல்லிச்சுன்னு சொல்லி பழத்தை சாப்பிட்டுட்டு நாசமா போனான்னு அவருக்கும் தெரியும். அவருக்கு அதனால என்ன பண்ணாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சாரு. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு he knows everything. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிச்சுட்டு இருக்க கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம நடிக்க கூடாது. எனக்கு ஒன்னும் தெரியாத ஆண்டவரையும் போய் காலில் விழுந்துடணும். எனக்கு ஒன்னும் தெரியாத ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர் காலில் விழுந்தீங்கன்னா அவர் உங்க பாவத்தெல்லாம் கழுவி உங்களை சுத்திகரிச்சு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார். எத்தனை தடவை நீங்க போய் காலில் விழுந்தாலும், எத்தனை தடவை போய் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிச்சு கொண்டே இருப்பார். he will keep forgiving you again and again. 1000 தடவை கண்டிப்பா, 10,000 தடவை கண்டிப்பா, 1,00,000 தடவை கண்டிப்பா. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். திஸ் இஸ் அவர் காட். இது யூதாஸ்க்கு புரியாம போயிடுச்சு.
இது யூதாஸ்க்கு புரியாம போயிடுச்சு. அதான் நான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது ரகசிய பாவம் உங்க வாழ்க்கையில இருக்கா, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கா, ஆண்டோட்ட போங்க, ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்க, ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆண்டோட்ட கேளுங்க. ஏன்னா பேதுரு பாருங்க, ஆண்டவர் இடத்துல திரும்ப போனா, மனம் திரும்பினா, பெரிய அப்போஸ்தலனாக ஆண்டவர் எழுப்பினார். சபையை பேதுரு மேல ஆண்டவர் கட்டினார். தோமா பாருங்க, சந்தேகப்பட்டாரு, இயேசு எழும்பினாரன் சந்தேகப்பட்டாரு. ஆனா விசுவாசிச்சாரு, ஆண்டவரை பார்த்தாரு, விசுவாசிச்சாரு, பெரிய ஒரு அப்போஸ்தலராக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில சுவிசேஷத்தை பரப்பினார். ஹல்லேலூயா. எல்லா அப்போஸ்தலர்களும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து முழுமையாக ஒழுக்கமாக பரிபூர்ணமாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் குறைவுகள் இருந்துச்சு. எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஏன் அப்போஸ்தலர் பவுல் எடுத்துக்கோங்க, சவுலா இருக்கும் பொழுது எவ்வளவு அக்கிரமம் பண்ணாரு, எவ்வளவு பேரை கொலை பண்ணி போட்டாரு. ஸ்தேவானை கொலை பண்றதுக்கு அவர் தான் இது கொடுத்தாரு, அப்ரூவல் கொடுத்தாரு. எல்லாம் நல்ல மனுஷங்களெல்லாம் கொண்டாரு, விசுவாசிகளெல்லாம் கொண்டாருங்க. பவுல் ஒன்னும் யாரும் கெட்டவனை பேர் கொள்ளல, விசுவாசிகளெல்லாம் கொண்டாரு. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எப்படி இருந்தார் பவுல்? ஆண்டவருக்குள்ள வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய அப்போஸ்தலரா எழும்பினாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பாதி புத்தகம் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு, 13 புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் இரக்கத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறார். He is ready to give us grace, he is ready to give us mercy. இன்னொரு வசனம் படிப்போம், எபிரேயர் 4:14 இருந்து படிங்க சிஸ்டர். ஹீப்ரூஸ் 4:14 இருந்து படிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். போதும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது அப்படின்னா பிரதான ஆசாரியர் அப்படி நீங்க இயேசுவை வந்து சுட்டி காட்டுறாங்க. Jesus is called as a high priest. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர் தான் இஸ்ரவேல் ஜனங்களோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க பழைய ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா தெரியும், பிரதான ஆசாரியர் தான் இஸ்ரவேல் முழு தேசத்திற்கும் அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவார். எங்க போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருடந்தோறும் ஒரு நாள் யாம் கிப்போர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த ஒரு நாள் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவார். முழு தேசத்தின் பாவத்தையும் அந்த 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 ஒரு ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டு வருவார் முழு தேசத்துக்காக. He will represent the whole nation of Israel. அப்படி. ஆனா அந்த பிரதான ஆசாரியர் வந்து இயேசுவை போல ஒரு பிரதான ஆசாரியர் கிடையாது. ஆனா இயேசு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியருக்கு உங்க வீக்னஸ் தான் தெரியாது, ஆனா இயேசுக்கு உங்க வீக்னஸ் தெரியும். He sympathizes with our weakness. இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன்னா அவர் புரியும், எப்ப புரியுதுப்பா அப்படின்னு, எனக்கு புரியுது அப்படின்னு. He sympathizes, he empathizes, he understands. Hallelujah. ஏன் அவருக்கு புரியுதுன்னா எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமற் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். இயேசு நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனா பாவம் இல்லை. அப்பனா இயேசுக்கு சோதனை வந்து கொண்டேதான் இருந்துச்சு. சில பேர் நம்புறாங்க இயேசுக்கு சோதனையே வரல பிரதர். கிடையாது, இயேசுக்கு சோதனை வந்துச்சு, ஆனால் சோதனைக்கு இடம் கொடுக்கல அவரு. அதனால அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாரும் பாப்புலரா நம்புறது என்னன்னா இயேசுக்கு ஒரு சோதனை கூட வரல பிரதர். நான் தான் பாவம் பிரதர், டெய்லி சோதனை வருது பிரதர், நிமிஷத்துக்கு நிமிஷம் சோதனை வருது பிரதர், நான் தான் ரொம்ப பாவம். இயேசு எல்லாம் ஜாலியா இருந்தாரு பிரதர். என் இடத்துல வந்து இருந்தா தெரியும் இயேசுக்கு. கிடையாது, அவருக்கு எல்லா சோதனையும் வந்துச்சான். இன்ஃபேக்ட் வந்து the higher you go the more the attack. நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மேல ஏற ஏற அட்டாக் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இது புரியும் நிறைய பேருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கெல்லாம் நல்லா புரியுது. இது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது பிரதர். ஆண்டவர்கிட்ட நெருங்கதான் இன்னொருத்தனுக்கு வயிறு எரியும். யாருக்கு? பிசாசுக்கு. அவனுக்கு வயிறு எரியறனால ஏதாவது ஒண்ணு குழப்பி விட்டுக்கிட்டு இருப்பான் வந்து. அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே அட்டாக்கே வரலன்னா நீங்க ஒண்ணுத்துக்கு புரோஜனம் இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களை வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது. அதனாலதான் உங்களை தொடவே மாட்டேங்கிறான் அவன். ஏன்னா தெரியும் இவன் வேஸ்டி அவரு, இவரை தொட்டு என்ன ஆக போகுது, இவரு ஒண்ணுத்துக்கு வேஸ்டி அவரு, இவரால ஒரு புரோஜனம் கிடையாது அவரு.
அப்படின்னு சொல்லிட்டு தொடவே மாட்டான். சில பேர் நீங்களே யோசிச்சிருக்கீங்களா, எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா வர மாட்டேன்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க? இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே வர மாட்டேங்குது, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும். ஏன் அப்படி ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்களை வச்சு ஒரு பிரச்சனை இல்ல ஆவிக்குரிய உலகத்துல. அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் ஆண்டவருக்காக. எங்க ஒரு ஜெபம் பண்ண மாட்டான். பாருங்க, ஒரு ஒரு ஜெபம் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? யாருக்கும் எதுவும் நன்மை செய்ய மாட்டான். சுவிசேஷத்தை சொல்ல மாட்டான். எதுவும் பண்ண மாட்டான். ஒரு அவனையே பிசாசு நோண்ட போறான் போயிட்டு. புரியுதுங்களா? யூ ஆர் a very significant person in the kingdom of God. நீங்க இந்த தேவ ராஜ்யத்துல ரொம்ப முக்கியமான நபரா இருக்கிறீங்க. அதனாலதான் இவ்வளவு சோதனைகள் வருது. ஆனாலும் உங்க திராணிக்கு மேல உங்களை சோதிப்பதற்கு கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டாராம். அதுக்கும் வசனம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். கரெக்டா? என்னங்க, கரெக்டா இல்லையா? உங்க திராணிக்கு மேல அப்பனா உங்களுக்கு வர சோதனையை உங்களால மேற்கொள்ள முடியும். சொல்லுங்க, எனக்கு வர சோதனைகள் பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியும். என் திராணிக்கு மேல சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறது இல்ல. அதையும் புரிஞ்சுக்கணும் நீ. ஹல்லேலூயா. சோ எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரா? இதெல்லாம் புரிந்து கொள்கிற ஒரு பிரதான ஆசாரியர், நம்மை போலே பாடுபட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் தான் நம்மளை இப்ப ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு பரலோகத்துல. யாரு? இயேசு என்ற பிரதான ஆசாரியர், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். ஆகையால் அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமான, ஆகையால் 16வது வருஷம் படிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அதனால அதான் சொல்றாரு எபிரேயர் ஆசிரியர் சொல்ல, ஆகையால் இரக்கத்தை பெறவும். சொல்லுங்க, இரக்கத்தை பெறவும். we can receive mercy. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம். சகாயம் என்னது? ஹெல்ப். ஏற்ற சமயத்தில் ஹெல்ப் அட் த ரைட் டைம். அதான் ஏற்ற சமயத்தில் சகாயம். கிருபையை அடையவும் நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடும். த்ரோன் ஆஃப் கிரேஸ் பண்ணலாம். அப்பனா உங்களுக்கு கிரேஸ் வேணுமா, உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, உங்களுக்கு மர்சி வேணுமா, தைரியமாக நீங்க ஒரு இடத்துல போலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு? இந்த வசனத்தை நான் ஒரு 1000 தடவை படிச்சிருப்பேன் வாழ்க்கையில். படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வரும். ஆண்டவரே எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்கப்பா, எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வான்னு சொல்றீங்களே ஆண்டவரே. உங்களை போல யாருமே இல்லையா ஆண்டவரே இந்த உலகத்துல? எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் அவர்கிட்ட போலாமா? அவருக்கு தேவையா இருக்கும் போது இல்ல. மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சு? அவருக்கு தேவையா இருக்கும் போது தான் நீ போகணும். நீ எல்லாம் போக முடியாது. அதெல்லாம் நீ போக முடியாது. அவருக்கு தேவைன்னா தான் உன்னை கூப்பிடுவார், இல்லைன்னா நீங்க கூப்பிட மாட்டார் உன்னை. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா அவர்கிட்ட போன் போட்டிருக்கு வசனத்துல. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக போலாமா? சொல்லுங்க, தைரியமாக. சொல்லுங்க, தைரியமாக. வித் ஆல் போல்ட்னஸ் ஐ கேன் கோ. ஹல்லேலூயா. glory to God. ஆமென். நமக்கு டக்குன்னு போயிடுவோம், நிறைய இருக்கு எனக்கு இது பண்றதுக்கு. சோ யூதாஸ் இதை என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான். இந்த கிருபையை யூதாஸ் என்ன பண்ணிட்டான்? மிஸ் பண்ணிட்டான். அடுத்த வருஷம் படிப்போம். அப்போஸ்தலர் 1:20 பார்த்தோம்ல. 1:20 என்ன போட்டிருக்கு? ஏற்கனவே இதெல்லாம் முன் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நல்லா கவனிங்க. ஒரு வருஷத்தை படிச்சிடும். மத்தேயு 26:24 படிங்க. 26 குயிக்கா போயிடும் நம்ம. மத்தேயு 26:24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் தான் யூதாஸை வச்சு இந்த காரியத்தை செய்யணும், யூதாஸ் இந்த பாவம் செய்யணும், இயேசுவை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முன்குறித்திருந்தார். நான் ஏன் இயேசு இப்படி பேசணும்? அந்த மனுஷன் பிறவாமல் இருப்பதே நல்லது, அவனுக்கு ஐயோ அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்லணும்? கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் யூதாஸ் பாவம் செய்யாம கிருபையை பெற்று 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலராக புதிய எருசலேம்ல அவருடைய பேரும் எழுதப்பட்டது. இதான் ஆண்டவர் சித்தம். ஆனால் அந்த கிருபையை அவர் என்ன பண்ணாரு? இழந்து விட்டார். சோ இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கோங்க. எங்கேயாவது நீங்க தவற விட்டுருக்கீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க 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 மனம் திரும்பி போகும் பொழுது உங்களுக்கு முன்பதா இருக்கிற வாழ்க்கை இன்னும் மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கும். பேதுரு பாருங்க, மனம் திரும்பி போனாரு, ஒரு மகிமையான எதிர்காலம் இருந்துச்சு அவருக்கு. ஆமென். பவுல் மனம் திரும்பி போனார், மகிமையான எதிர்காலம். அப்படி ஒரு உலக பிரதிஷ்டிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு அப்போஸ்தலராக மாறினார் பவுல். அதான் சொல்ற, மனம் திரும்பி நீங்க போகும்பொழுது கண்டிப்பா நடக்கும் அது. ஆமென். அடுத்த வருஷம் படிப்போம். 21 படிப்போம். 21 அப்போஸ்தலர் 1:21. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு
கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் ம் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் ம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் ம் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். சோ என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து உலகத்துல ஊழியம் பண்ணி உயிரோட எழுப்பப்பட்டார். அதை பார்த்த ஒரு மனுஷன் தான் அடுத்தது என்ன பண்ணும், இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளணும். எந்த இடம்? யூதாஸோட இடத்தை எடுத்துக்கொள்ளணும். சோ 11 அப்போஸ்தலர் தான் இருக்காங்க. இப்ப 12வது அப்போஸ்தலர் என்ன பண்ண போறாங்க? எடுத்துக்கொள்ள போறாங்க. ஏனென்றால் அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்குல்ல, லெட் another take his office. இன்னொருத்தன், முந்தின வசனம் போடுங்க, 20 போடுங்க டக்குன்னு 20. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். சோ இது நடக்கணும். சோ என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை ஞானஸ்தானம் பெற்றதுல இருந்து பரம் ஏறுற வரைக்கும் பார்த்தவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குரூப்ல இருந்து ஒருத்தரை நான் எடுக்க போறேன் இப்போ. அதுதான் 21, 22 அதான் போட்டு, அதுல இருந்து ஒருத்தர் எடுக்க போறோம். சோ அதுல இருந்து ஒரு அப்போஸ்தலரை நம்ம என்ன பண்ண போறோம்? எடுக்க போறோம். புரியுதுங்களா? சோ இந்த அப்போஸ்தலர் என்பது, நல்லா வாங்க திரும்ப தம்பி 22 போட்டு தம்பி. அப்போஸ்தலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனால உண்டாக்கப்பட்டது ஒண்ணு கிடையாது. இது மனுஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆபீஸ் கிடையாது. இது வந்து ஆபீஸ்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. ஆபீஸ் அப்படின்னா அது ஒரு ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வேலை, அது ஃபங்க்ஷன். இது மனுஷன் உண்டாக்குனது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. சடனா நான் ஒரு நாள் எந்திரிச்சு நான் அப்போஸ்தலர் ஆக போற ஆண்டவர் அப்படிலாம் ஆக முடியாது. நான் போட்டுக்கலாம், அப்பாசில் கிரண் பால்னு போட்டுக்கலாம். ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு, நான் உனக்கு கொடுக்கவே இல்லையே, யாரை கேட்டு போட்ட நீ அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? நான் என்ன வேணா போட்டுக்கலாம், அப்பாசில் கிரண் பால்னு போட்டுக்கலாம், ப்ராஃபெட்னு போட்டுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். அப்பாசில், டாக்டர், ப்ராஃபெட், ரெவரண்ட் எல்லாமே போட்டுக்கலாம். அது என் இஷ்டம் தான். காசு கொடுத்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு அழகா சர்டிபிகேட்ல. புரியுதுங்களா? ஆனா அது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் தான் ஒருத்தனை வந்து என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். ஆமா, அப்போஸ்தலர் அந்த 5 5-fold மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, எபேசியர்ல எல்லாம் வருது. 5-fold மினிஸ்ட்ரி: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், சுவிசேஷம் ஊழியம் செய்யறவங்க, சுவிசேஷகர். இது 5ல எந்த வேலையை செய்யணும்னு ஆண்டவர் தான் எனக்கு சொல்லணும். நானாலாம் முடிவு பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இந்த சுவிசேஷகர் ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு, அதனால நான் அப்போஸ்தலரா செட்டில் ஆயிடுறேன் ஆண்டவரே ஒரு இடத்துல, அப்படிலாம் ஆக முடியாது. இல்ல ஆண்டவரே, ப்ராஃபட் ஆயிடுறேன் ஆண்டவரே, நல்லா இருக்கு ஆண்டவரே ப்ராஃபட், எல்லாருக்கும் பேர் சொல்லலாம். இந்த சிஸ்டர் விஜி ஆண்டவர் இதை சொல்றாரு, சிஸ்டர் தேவி ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னு ஒரு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம் கபால் கபால்ட்டு. நல்லா இருக்கு ஆண்டவரே ப்ராஃபட், எல்லாரும் வரானுங்க, கூட்டம் நல்லா வருது, மீட்டிங் நல்ல கூட்டம் வருது, இப்படிலாம் ஆக முடியாது. புரியுதுங்களா? இல்ல ஆண்டவரே, எனக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் பிடிக்கல ஆண்டவரே, நான் பேசாம என்ன ஆயிடுறேன், ஒரு பாஸ்டர் போதகர் ஆயிடுறேன், ஒரு இடத்துல சர்ச்சை போட்டு செட்டில் ஆயிடுறேன், பேசாம அங்கேயே செட்டில் ஆகி ஒரு 100 பேர் அனுப்புங்க, டெய்லி சண்டே எடுத்துக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிடுறேன், அப்படிலாம் ஓட்ட முடியாது. புரியுதுங்களா? நம்மளால முடிவு பண்ண முடியாது. இது ஆண்டவர் தான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டாங்க, நான் அப்போஸ்தலர், நான் தீர்க்கதரிசி. எனக்கெல்லாம் நிறைய பேர் தெரியும், ப்ராஃபெட்னு போட்டுக்கிறாங்க. எனக்கு கூட நான் கூட கேட்பேன், யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? சில பசங்க எல்லாம் தெரியும், ஊழியம் பண்ற பசங்க, எங்க எப்படா ஆன ப்ராஃபெட்? அப்படியே போட்டுக்க வேண்டியதானே, போட்டாதானே கெத்தா இருக்கும் அப்படின்றானுங்க. அப்படியே போட்டுக்க வேண்டியதான் அப்படின்றானுங்க. டேய், என்னடா அது, சும்மா இப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருந்த, சடனா ப்ராஃபெட்னு சுத்த ஆரம்பிச்சா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அது நம்ம ஊர்ல வந்து டைட்டிலுக்கு நம்ம ஊர்ல வந்து ரொம்ப எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியல. அவனா டாக்டர் ஆயிடுவானுங்க எல்லாரும். டாக்டர் டாக்டர் டாக்டர், அது என்ன தெரியல, டாக்டர் ஆயிடணும்ட்டு. அது என்ன அந்த டைட்டில் மேல. என்கிட்ட கூட சில நேரம் இந்த மீட்டிங்லாம் நான் வெளியே போகும்போது கேட்பாங்க, பிரதர் என்ன போடணும் பிரதர், ப்ராஃபெட்டும் போடணுமா? ஒன்னும் போடாதையா, பேரை மட்டும் போடியா, ஏன் அப்படி பண்ற அப்படின்றோம். ரீசெண்டா ஒரு மீட்டிங் போகும்போது ஒருத்தர் கேட்டாரு, பிரதர் என்ன போடணும்னா? எதுவுமே போடணும்னா பிரதர்னு வேணா போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப போடணும்னா பிரதர்னு போட்டுக்கோங்க. இல்ல இல்ல அண்ணே, அந்த பையன் சொன்ன, இல்ல அண்ணே, அதனால நீங்க வந்து எதா போட்டா தானே கூட்டம் வரும், சும்மா போட்டாலாம் வரமாட்டேன். அப்பாசில் கிப்பாசில் போட்டா தானே வருவானுங்க கூட்டத்துக்கு. ப்ராஃபெட், அப்பாசில், விசேஷ வரம் பெற்ற தேவதாசரு, ஸ்பெஷலா அனாயிண்டிங் இருக்கு அப்படின்னு போட்டா தானே கூட்டம் வரும் அப்படின்றானுங்க. டேய், புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் நாட் இந்த அதுக்காண்ட ஒரு டைட்டில் கொடுக்கல. இது ஃபங்க்ஷன். சொல்லுங்க, இது ஃபங்க்ஷன். சில நேரம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம பண்றோம், கரெக்டா? இப்ப நான் வந்து டீச் பண்ணும்போது நான் போதகரா இருக்கிறேன். சுவிசேஷம் சொல்லும் போது நான் சுவிசேஷகரா ஃபங்க்ஷன் ஆகிறேன், கரெக்டா? தீர்க்கதரிசனமும் சொல்றேன் சில நேரம், அப்ப நான் தீர்க்கதரிசியோட ஃபங்க்ஷனும் பண்றேன். அப்ப நான் எல்லாத்தையும் போட்டுக்கலாமா? சொல்லுங்க. அப்புறம் போஸ்டர்ல இடமே இருக்காது, நம்ம மீட்டிங் போஸ்டர்ல இடமே இருக்காது.
வெறும் நீங்க அது டைட்டில் பிரதரோட பேரே இவ்வளவு பெருசா போட்டிருக்காரு, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலத்தொண்ட, குலத்தொண்ட போது. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கல. சோ டைட்டில பார்த்துலாம் பயந்துறாதீங்க. ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு, அழைக்கிறார். சோ ஆதி திருச்சபையில ஆண்டவர் அநேகரை வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி வந்து அழைத்திருந்தார். சோ சில பேர் நான் சொல்றேன், இது ஆண்டவர் அழைத்திருந்தார். எப்படின்னா பவுல வந்து ஆண்டவர் அப்போஸ்தலர் அழைத்திருந்தார். இது வந்து அப்போஸ்தலர் 9:15 இது எடுக்க வேண்டாம், கலாத்தியர் 1:1 பவுல அழைத்திருந்தாரு. பார்னபாஸ், இந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். பார்னபாஸ் அப்போஸ்தலர் 14:14 14:14 போடுங்க. அப்போஸ்தலர் 14:14 ஆக்ட்ஸ் 14:14. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை போதும் போதும். கேட்டபொழுது அப்போஸ்தலராகிய பர்னபா போகணும். சோ ஆண்டவர் அழைத்திருக்கிறார் பர்னபா. பர்னபாலாம் அப்போஸ்தலர்னு டைட்டில் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு ஜேம்ஸ் இருக்கார்ல, யாக்கோபு, இயேசுவோட பிரதர், அவருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க. கலாத்தியர் 1:19. கலாத்தியர் 1:19. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் காணவில்லை. அப்போஸ்தலர் வேற என்ன அப்பனா, கர்த்தராகிய சகோதரர் தவிர வேற அப்போஸ்தலர் நான் பார்க்கலன்னா இவர் ஒரு அப்போஸ்தலர். ஜேம்ஸும் ஒரு அப்போஸ்தலர் வந்திருக்கிறார். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. ரோமர் 16:7 வருவாங்க. அண்ட்ரோனிகஸ் அண்ட் ஜூனியா. ஜூனியான்றது ஒரு 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 ஆக்சுவலி லேடி. ரோமர் 16:7 படிங்க. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். பாருங்க, ஆதி திருச்சபையிலே வந்து ஸ்திரீகள் வந்து ஊழியத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கும் சில இடங்கள்ல வந்து ஸ்திரீகள்ல வந்து ஊழியத்துல அலோவ் பண்றது இல்ல. சில பேர் எல்லாம் சொல்றாங்க ஸ்திரீகள் எல்லாம் பேசக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது. இன்னைக்கும் சில பேர் இருக்கிறாங்க. பிற்போருக்கு சிந்தை உடையவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. வெளியெல்லாம் பார்க்க வேணாம், தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அது என்ன ஸ்திரீகள் ஊழியம் செய்யறது அப்படின்னு சொல்றது. ஆனா ஆதி திருச்சபையிலே வந்து அப்போஸ்தலர் இருந்திருக்காங்க. யூனியான்றது ஒரு 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 லேடி, அவங்க ஜூனியா. ஷீ இஸ் an apostle. அடுத்தது சைலஸ் தீமோத்தி 1 தெசலோனியர் 2:6. 1 தெசலோனியர் 2:6 போடுங்க. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமா இருக்க கூடியவர்களானாலும். போதும் போதும் போதும். சோ இது வந்து சைலஸ் தீமோத்தி பத்தி இருக்கு. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் ஆகிய, அது ஃபுல்லா படிக்க வேண்டாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த அப்போ வந்து அப்போஸ்தலராக அவர் அழைத்தார். சோ பவுல் வந்து இது எப்படி எழுதுறாருன்னா, பவுல் வந்து இது கரெக்டா வந்து இதை கொண்டு வர்றாரு. கலாத்தியர் 1:1 படிங்க சிஸ்டர், இதை படிச்சிருவோம். 1:1 கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். போதும். அப்போஸ்தலரா இருக்கிற பவுலாகிய நான், பால் அண்ட் அப்போஸ்தலன் தான். அப்போஸ்தல் பால் எங்கேயுமே எழுத மாட்டார். கவனிச்சு பாத்தீங்களா? இதோ அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறேன், டாக்டர் அப்போஸ்தல் ரெவரன் பவுல் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரா? எழுத மாட்டார். டாக்டர் ரெவரன் போடணும் அந்த தகுதி உள்ளவர்னா பவுலுக்கு அதிக தகுதி உண்டு. ஏன்னா பயங்கரமாக படித்த ஒரு மனிதன் அவர். யூத மார்க்கத்துல தேறினவர்னு போட்டிருக்கு. அவர் பயங்கர ஸ்காலர், தியாலஜியன். அவர் போடலாம் டாக்டர்னு, ஆனா அவர் டாக்டர்னு போடவே இல்லை. அவர் ஒரு இடத்துலயும் போடல டாக்டர்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன சொல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின பிதாவாகிய தேவனாகிலும் அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். I'm called as an apostle. புரியுதுங்களா? இட் இஸ் a calling. அது ஒரு அழைப்பு. பவுல் இப்படிதான் எழுதுவாரு எல்லா சபைக்கும். அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் அப்படின்னு. I'm called as an apostle. அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இதை போட்டுட்டு சீன் போடுறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் அப்பாஸ்தலன் தான் கூப்பிடணும். யாராவது பிரதர்னு கூப்பிட்டு பாத்தீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவர் இப்படியே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லி தானே கூடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சடனா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரா, ப்ராஃபட் கூப்பிடு அப்படின்ட்டாரு. ஐம் ப்ராஃபட் எல்லாம் கட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஷிப், போடா நீனும் அப்படின்ட்டாங்க எல்லாம். புரியுதுங்களா? சீன் போடுறதுக்கெல்லாம் டைட்டில் கொடுக்கல. இது ஒரு இது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இதை வச்சு வளரக்கூடாது. இஷ்டத்துக்கு டைட்டில் போட்டுக்கிறது அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? ஏன்னா இது ஆண்டவர் உண்டாக்கின ஒரு காரியம். திஸ் இஸ் கிரியேட்டட் பை காட் ஹிம்செல்ஃப். இதை வந்து பவுல் வந்து எபேசியர் சபைக்கு எழுதுறாரு. குயிக்கா பாத்துருவோம் இது எப்படி இந்த அழைப்புகள்லாம் உண்டாகுது அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா 11 படிங்களேன். இருங்க, அது தமிழ்ல வந்து இன்னொரு வேற இதுல வரும். ஒரே நிமிஷம் இருங்க.
எபேசியர் 4, எபிஷியன்ஸ் 4ல இதை பத்தி இங்கிலீஷ்ல வந்து 11 வருது. 4:11 போடுங்க. 4:11 போடு விஜய். எபிஷியன்ஸ் 4:11. about the fivefold ministry, that's in ஆமா, verse 5-fold 13. ministry. 13. இருங்க. இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, நல்லா கவனிங்க. அண்ட் he himself gave some to be prophets. அந்த he himself தான் இது ஆண்டவரை பத்தி எழுதியிருக்கு. talking about Jesus. he himself gave some to be prophets. இது எங்க வருது? 13ல வருதா தமிழ்ல? இல்ல, அதுல fivefold ministry மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆமா. 11ல மேலும் வந்து நாம் அனைவரும் தேவனுடைய குமாரர்கள் மற்றும் விசுவாசத்தினாலும் அது வந்து 11. 11. ஓகே, இருங்க. அந்த அந்த 5 5-fold ministry எங்க மென்ஷன் பண்ணிருக்காரு? 13. படிங்க. அவர் சிலரை 13 போடு விஜய். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? அவர் ஏற்படுத்தினார். சொல்லுங்க, அவர் ஏற்படுத்துறார். மனுஷன் பண்ண முடியாது இது. சோ இதுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆதி திருச்சபையில சரி இன்னொருத்தர் வந்து அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாரு பாருங்க. வாங்க திரும்ப வந்துருவோம். பேதுரு என்ன பண்றாரு? 2 பேரை வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. 23க்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 1:23க்கு வந்துருங்க. 2 பேரை ப்ரொபோஸ் பண்றாரு. 2 நேம்ஸ். அப்போஸ்தலர் 1:23. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி 2 பேரை ப்ரொபோஸ் பண்றாரு. ஜோசப் கால்ட் பார்சபஸ், சர்நேம்டு ஜஸ்டிஸ், அண்ட் மத்தியாஸ். சோ 2 பேரு. அடுத்தது எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி. ஏன் வசனம் மாற மாட்டேங்குது? 23ல இருக்கு. வசனம் வந்து மாத்திட்டே வாங்க. பாருங்க, எல்லாரோட இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி. புரியுங்க, யூதாஸ் வந்து தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அடுத்தது படிங்க சிஸ்டர். 25. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு ஒரே நிமிஷம். 2 பேர்ல 25. 2 பேர்ல தேவரீர் தெரிந்து கொண்டவனே எங்களுக்கு காண்பித்தரலும். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? ஆண்டவர் யார காட்டுறாரோ அவரை நாங்க செலக்ட் பண்ணுவோம். எனக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா பையன், அப்புறம் எனக்கு தெரிஞ்சவரு, எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவரை நம்ம போட்டுருவோம் அசிஸ்டண்டா அப்படிலாம் பேதுரு சொல்லல. அவரு புரியுதுங்களா உங்களுக்கு? தேவரீர் யாரை நீர் காட்டுகிறீரோ, God whom you have chosen. புரியுதுங்களா? பாருங்க, பேதுரு கரெக்டா போறாரு. எனக்கு தெரிஞ்சவன், அவன் நல்ல பையங்க, நம்ம ஊருக்காரன், போட்டுருவோம், செட் ஆவான், கரெக்டா செட் ஆவான் அப்படிலாம் போடல அவரு. நிறைய பேர் அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்ச பையன், ஓகே ரைட், ரைட், ஓகே ஓகே, ரைட், அப்படிலாம் போடல அவரு. புரியுதுங்களா? ஆண்டவர் காட்டுறவரை தான் எத்தனை பேர் புரிஞ்சு? ஏன்னா இது வந்து ஆண்டவர் உண்டாக்குன ஊழியம், ஆண்டவர் உண்டாக்குன ஆபீஸ். அப்போஸ்தலர்ன்றது ஆண்டவர் உண்டாக்குன ஆபீஸ். அங்க ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை கொண்டு வரணும் சொல்லிட்டு. அடுத்தது எந்த வசனம்? வாங்க 26 படிங்க. 26ல தான் செலக்ட் பண்றாங்க. 26 படிங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டு அது யார் பேருக்கு விழுந்துச்சு? மத்தியாஸ் பேருக்கு விழுந்துச்சு. அவர் 11, அதாவது 12வது அப்போஸ்தலர் அவர் தான் சேர்த்து கொள்ளப்பட்டார். சோ சீட்டு போட்டார்கள். சோ உடனே நிறைய பேர் என்கிட்ட இன்னும் சீட்டு போடுறாங்கன்னு தெரியும் கிறிஸ்தவத்துல. இந்த பொண்ணா அந்த பொண்ணா, இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையா அப்படின்னு சீட்டு போட்டுரு. இப்படி சீட்லாம் போட்டீங்கன்னா வழங்கிரும். சரிங்களா? அப்படிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இப்படிலாம் போட்டாலும் தெரியும், அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சீட்டு போடுறாங்க. கேட்டா சீட்டு போட்டார்கள், ஆதி திருச்சபையில் சீட்டு போட்டார்கள், சீட்டு போட்டு அப்போஸ்தலரே தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க கூடாதா? பொண்ணை தேர்ந்தெடுக்க கூடாதா? எடுங்க. என்ன பண்றது? கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும். நல்லா கவனிங்க. இந்த சீட்டு போடுறதை பத்தி பார்ப்போம். இது பைபிள்ல தான் இருக்குது. சரிங்களா? இதுல பைபிள்ல தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதான் பாருங்க, பைபிள்ல இருக்கணும். நம்மளுங்க அப்படியே பயங்கரமா ஸ்பிரிச்சுவலா ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படியே பைபிள்ல இருக்கணும் அப்படியே செஞ்சிருவானுங்க எல்லாம்.
மத்ததெல்லாம் விட்டுருவாங்க. இயேசு சொன்னது மத்ததெல்லாம் விட்டுருவாங்க. இதை பிடிச்சிப்பாங்க சீட்டு போடுறது. ஏன்னா ஈஸி பாத்தீங்களா, ஜெபம் பண்ண வேண்டாம், சீட்டை போட்டு வேலையை முடிச்சிடலாம்னு முடிச்சிருவாங்க. சோ நல்ல சீட்டு போட்டது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு பழக்கம், பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்ட்மென்ட் பிராக்டிஸ். இது வந்து பழைய ஏற்பாட்டுல இதை எழுதியும் வச்சிருக்காங்க. நீதிமொழிகள் 16:33, ப்ராவர்ப்ஸ் 16:33 படிங்க. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போட போறோம், பிரதர் சொல்லியிருக்கல பிரதர், மடியிலே சீட்டை போடுங்கள், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்பனா டிசிஷன், அப்பனா கரெக்ட் தானே பிரதர்? இருங்க பிரதர், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, முடிஞ்சு வெயிட் பண்ணுங்க. சோ பழைய ஏற்பாட்டுல இதை பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து யூதர்கள் மத்தியில இது ஒரு இது இருந்துச்சு. யூதர்கள் மட்டும் இல்ல, மற்ற கலாச்சாரத்தையும் இந்த சீட்டு போடுறதுலாம் இருந்துச்சு. யோனாவோட கதையிலலாம் பாத்தீங்கன்னா, அந்த புயல் அடிக்கும் போது சீட்டு போடுவாங்க, யாரை தூக்கி போடணும் வெளியினோன்னா யோனா மேல விழும், தூக்கி வெளியே போட்டுருவாங்க அவரை. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தூக்கி வெளியே போட்டா என்ன ஆகுறது? சீட்டு போட்டாங்கன்ட்டு கஷ்டம் தான். சரிங்களா? ஏதோ யோனாக்கு தேவ கிருபை இருந்தாலும் தப்பிச்சிட்டாரு அவரு, இல்லைன்னா அவுட் ஆயிருப்பாரு அவரு. சோ கவனிங்க, அது பழைய ஏற்பாட்டுல நினைச்சு. புதிய ஏற்பாட்டுல இது செல்லாது. ஏன் செல்லாதுன்னு சொன்னா, இந்த சீட்டு போடுறது நீங்க நல்லா போய் படிங்க வேதத்தை, நானே உங்களுக்கு சொல்றேன், நல்லா போய் படிங்க. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 1:26 அப்புறம் சீட்டு போட்டதாக ஒரு இடத்துலயும் அக்கௌண்ட் இருக்காது. எங்கேயுமே சீட்டு போட்டு முடிவெடுத்தார்கள்னு எங்கேயுமே இருக்காது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ல பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டான்னா சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவரே உங்களுக்கு கர்த்தருடைய காரிய சித்தியை கொண்டு வருவார். புரியுதுங்களா? சோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல சீட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது உட்காந்து. பாத்தீங்களா மத்தாயஸ் எப்படி எடுத்தாங்க? அதனால நானும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படிதான் எடுக்க போறேன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துவார். இதோட நின்றோம். நீங்க நல்லா போய் பாருங்க, இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்போஸ்தலர் 1:26 கடைசியா சீட்டு போட்டது. அதுக்கப்புறம் நீங்க போய் படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. பவுல் எழுதின நிருபங்கள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா டுடே we have the Holy Spirit to guide us and lead us. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் ஞானமாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறவராக இருக்கிறார். The Spirit of God searches the heart of man. ஆமென். சோ அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சோ he leads us, he guides us. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்குது. we have the mind of Christ அப்படின்னு பவுல் எழுதுறார். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சூழ்நிலை வரும். அப்ப பாருங்க எப்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 13 எடுத்துக்கோங்க, 1, 2, 3 வசனம் படிங்க. ஒரு டிசிஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 13, 1, 2, 3. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் பேசுறீங்க அங்க. அந்த 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 குரூப்ல பாத்தீங்கன்னா தெளிவா போட்டுருக்கு, தீர்க்கதரிசிகள் போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, ப்ராஃபட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. யாரும் போயிட்டு ப்ராஃபட்? ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? ப்ராஃபட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு பேர் கூட சொல்ல மாட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா, பிரதர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார், முதல்ல பேரை சொல்லுங்க சார், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ப்ரே பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ சொல்லுங்க அப்படின்னாரு. மிரட்டுறாரு ஃபோன் பண்ணி, என்ன கர்த்தர் என்ன சொன்னாரோ சொல்லுங்க அப்படின்றாரு. அப்படின்னா நான் ஒண்ணு, என்ன உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன பிரதர் சொல்லுங்க அப்படின்னு. என்னங்க ப்ரேயர் பண்ணா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்க கூடாது? தப்பா கேட்கறானா? அதாவது சொல்லுங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க, ப்ரேயர் பண்றேன்னு தப்பா? இல்ல நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ சொல்லுங்கன்னாரு. அவர் என்ன மிரட்டிட்டு இருக்காரு ஃபோன் பண்ணி. நான் நினைச்சேன் ஏதோ கிரண் பால் நல்லா சாதுவா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 ப்ராஃபட்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணா அவரு எலியா மாதிரி பதில் சொல்லிப்பாரு அவருக்கு. புரியுதுங்களா? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் இல்ல, பாவம் அவங்க ரொம்ப பிஸிங்க, அவங்களாம் அவ்வளவு பயங்கர பிஸி, கர்த்தரோட பிஸி, அவங்க கர்த்தரோட பிஸி அவங்களாம். ஆனா டைம் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டைம். நோ சாரி, நீங்க ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணி கர்த்தர் சொல்லுங்க. வேணும்னா எடுத்துப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். அதுவும் வந்து எப்படின்னா அவங்க சொல்றதை நம்ம சொல்லணும், அவங்க நினைக்கிறத நம்ம சொல்லணும். பாத்துறீங்களா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். தீர்க்கதரிசி எரேமியா காலத்துல எல்லாம் இப்படிதான் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களாம், வேதத்துல போட்டிருக்கு. எரேமியா மட்டும் தான்
கரெக்டா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, எப்பா சிறைப்பட்டு போயிருவா பாபிலோனுக்கு, ரொம்ப உட்காந்து ஆடிட்டு இருக்காது அப்படின்னு. மத்த தீர்க்கதரிசில என்ன சொல்லுவாருங்க, கவலைப்படாதே கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் கர்த்தர் அப்படின்னு தீர்க்க இறமையை தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க. இவன் நமக்கு என்ன சொல்ல மாட்டான், நமக்கு தோதா தீர்க்கதரிசி சொல்ல போனா தூக்கி போட்டுருவானுங்க ஜெயில. புரியுதுங்களா? பாருங்க, எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. 13:1-2-3 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஹalleluya. When you pray, the Holy Spirit will talk to you. Hallelujah. Because you have the Spirit of the living God living inside of you. ஜீவனுள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். He is a living spirit. He is not a dead spirit. அவர் மரித்து போன ஆவி கிடையாது, அவர் ஜீவனுள்ள ஆவி. அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணா அவர் உங்களோட பேசுவார். இதைதான் நம்ம திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு நைட் பிரேயர் நடத்துறோம் கண்டினியூஸா? ஏன் கண்டினியூஸா நைட் பிரேயர் நடக்குது? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சத்தத்தை நீங்க கேட்க முடியுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறதை நீங்க 24 hours நீங்க கேட்க முடியும். யூ கேன் லிசன் டு காட்ஸ் வாய்ஸ். யூ கேன் லிசன் டு யுவர் ஃபாதர்ஸ் வாய்ஸ். உங்க தகப்பனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். ஹalleluya. அப்புறம் ஏன் பிரதர் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார் அப்படி நீங்க கேட்கலாம். தென் வை காட் ஹஸ் ப்ராஃபட்ஸ். சில பேர் இந்த எல்கேஜி லெவல்ல இருப்பாங்க பாத்தீங்களா, இப்பதான் வந்தேன், ப்ரீ கேஜில இருக்கேன், பிளே ஸ்கூல்ல இருக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? பிளே ஸ்கூல்ல இருக்கிறவனுக்கு தேவைப்படும். 30 வருஷமா ஆயிடுச்சு நீங்களாம் ரசிக்கப்பட்டு, இன்னுமா தேவைப்படும்? சொல்லுங்க. சொல்லுங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா தேவைப்படும்? தேவைப்படாது. என் மூத்த புள்ள 7வது படிக்கிறா. இப்போ என்னை கூப்பிட்டா, அப்பா எனக்கு இந்த ஏபிசிடி எழுதுறதுக்கு கையை பிடிச்சி எழுதுங்கன்னா, நான் என்ன சொல்ல, என்ன பண்ற நீ? ஸ்கூலுக்கு போய் என்ன கிழிச்ச நீ? 7வது படிக்கிற, கையை பிடிச்சி எழுதுன்னு சொல்ற? அந்த கதையா இருக்குது. கேட்பனா மாட்டேன். நாங்க கேட்பன மாட்டேன், கண்டிப்பா கேட்பான்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் ஏபிசிடி எழுதுன்ற, இத்தனை வருஷம் என்ன பண்ண? கேட்பனா மாட்டேனா? அதை கேட்ட நான் கெட்ட தகப்பனா? அது கேட்கலனாதான் நான் கெட்ட தகப்பன். என்னங்க, கரெக்டா இல்லையா? அதை கேட்கலனா, அதை கேள்வி கேட்கலனா நான் ஒரு கெட்ட தகப்பன். என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை வருஷம்? நீ என்ன படிக்காம தான் கெட்ட தகப்பன். இன்னைக்கு ஊழியக்காரங்க இதை கேட்டாங்கன்னா கெட்ட ஊழியக்காரன் ஆயிடுறான். இப்ப நான் இதை கேட்ட கெட்ட ஊழியக்காரன். யாரையா ஜோம் பண்ண சொன்னா கோச்சிக்கிறாங்க. என்ன ஜோம் பண்ண சொல்லிட்டார் பிரதர்? அவர் கண்ணீர் வடிக்க மாட்டாரா? அவருக்கு கண்ணீருக்கு பஞ்சமா அப்படின்னு என்கிட்ட கேட்கறாங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். ஹalleluya. ஆமென். He wants to talk to you. பாருங்க, பவுல் சொல்லிருக்கலாம்ல, அங்க இருக்க தீர்க்கதரிசியை போய் பவுல் கேட்டிருக்கலாம். ஏன்னா போட்டிருக்கல, இத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க. பவுல் இல்ல எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசுறார், இவர்களை என்னுடைய ஊழியத்திற்காக நீ என்ன பண்ண, பிரித்து அனுப்பு. பவுலையும் யாரையும் கூட யார் இருக்கா, பார்னபாவையும் என்ன பண்ணு, என்னுடைய ஊழியத்திற்காக பிரித்து அனுப்பிவிடு. ஆண்டவர் தெளிவா பேசுவாருங்க, கிளியரா பேசுவார். எந்த ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு. கிறிஸ்டல் கிளியரா பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்டல் கிளியரா பேசுவார்ன்ட்டு? ஏன்னா அவருடைய சத்தத்துல எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் கிடையாது. அவருடைய சத்தத்துல எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் கிடையாது. அவருடைய மைக்கு கிளியரா இருக்குது. அவர் யூஸ் பண்ற மைக்கு ஹை குவாலிட்டி மைக்கு. எங்க பிரச்சனைனா ரிசீவர்கிட்ட தான் பிரச்சனை, பெற்றுக்கொள்ளவன்ட்ட தான் பிரச்சனை. இங்கதான் அழுக்கு இருக்கு, ஸ்பீக்கர்ல அழுக்கு இருக்கு. எல்லாத்தையும் தொடக்கணும். எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா அழகா உள்ள ரிசீவ் ஆகும். இப்போ இந்த பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ கிடையாது, ரேடியோ, பழைய ரேடியோ பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு நாப் வச்சு சுத்துவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நாப் வச்சு சுத்துவாங்க கர 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 கரன்னு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது பயங்கரமான ஆன்டிக் பீஸ், அதுவே பயங்கர விலை போகும். யாராவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போயிடலாம். அது கிருக்கிருக்கணும். அது பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க பொறுமையா, சுத்தி சுத்தி கரெக்டா அந்த ஒரு ஸ்டேஷன்ல வச்சாதான் அது எடுக்கும் சிக்னல். ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வர சிக்னல் எங்க இருந்து வருது? கரெக்டா தான் வருது. ரிசீவ் பண்ற ரேடியோ தான் கரெக்டான சிக்னல்ல ரிசீவ் பண்ணணும், கரெக்டான ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணணும். கரெக்ட் என்னங்க? அதான பண்ணணும். ரேடியோ ஸ்டேஷன் தப்பா? என்ன இப்படி சத்தம் வருது, ஒழுங்கா டியூன் பண்ணு அப்படின்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஒழுங்கா டியூன் பண்ணு, ஒழுங்கான ஃப்ரீக்வன்சி வையே. என்ன இப்படி சத்தம் வருது? ரேடியோ ஸ்டேஷன் போன் பண்ணி என்னையா அனுப்புற, பாட்டு மாதிரியா கேக்குது, கழுத மாதிரி கத்துதியா அப்படின்னு சொல்லுவீங்களா? ரேடியோ ஸ்டேஷன் அவன் சொல்லுவான், யோ கரெக்டா தான் அனுப்புறேன், ஓ ரேடியோ ஒழுங்கா டியூன் பண்ணியா? சொல்லுவானா மாட்டானா? நான் கரெக்டா தான் அனுப்புறேன். நீ ஒரு ரேடியோ வச்சு கழுத மாதிரி ஒரு ரேடியோ வச்சா கழுத மாதிரி தான் வரும் உனக்கு, ஒழுங்கா டியூன் பண்ணியா அப்படின்னு. சோ இப்ப டியூனிங் யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். அவர் தெளிவா பேசுறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசி கொண்டிருக்கிறார், வசனத்தின் மூலமா பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இவங்க டியூனிங் நம்ம பண்ண 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 தெளிவா வரும் உங்களுக்கு. நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதை விட ஃபேண்டாஸ்டிக் எதுவுமே கிடையாதுங்க.
நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை நீங்களே கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் that will convince you 100%. 100% நீங்க கன்வின்ஸ்டா இருப்பீங்க. அதுல டவுட்டே வராது. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, அது இல்லைன்னு சொல்லி. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சில டவுட் வர கூட சான்ஸ் இருக்கு. என்னது ஆண்டவர் தான் சொன்னாரா, பிரதரா அடிச்சு விட்டாரா அப்படின்னு டவுட் வர கூட சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்களே ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்க மனசை யாருமே மாத்த முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் இட் இஸ் வெரி, அதனாலதான் எல்லாத்தையும் சொல்ல, நீங்க போய் கேளுங்க, நீங்க போய் கேளுங்க, நீங்க போய் கேளுங்க, நீங்க போய் கேளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. இந்த ஊழியத்தின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷத்தை நீங்க உலகமெங்கும் கொண்டு போகணும் என்று விரும்பினீர்கள் என்றால், if you have a desire to take the gospel and if you want to partner with this ministry, இந்த ஊழியத்தோட பங்கேற்கணும் என்று விரும்பினீங்கன்னா இந்த ஊழியத்தை நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஊழியத்திற்கு உங்க காணிக்கையை நீங்க அனுப்பலாம். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கிறீங்க. you are sowing in the kingdom of God. ஆமென். கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுக்கலாம், கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமா கொடுக்கலாம். UPI mobile number 9884160264, UPI ID JJ Kiran Paul at OKICICI. Bank account details, name Kiran Paul JJ, account number 021201584236, IFSC code ICIC 00000212. Account type savings, bank ICICI Bank Limited, branch Chennai Santhom. Amen. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பூரணமாக இருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். அமேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் குறைபட மாட்டீர்கள். அமேன். உங்களுடைய பண்டசாலைகள், பேங்க் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும், பூரணமாக இருக்கும். உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் உண்டாகும், புதிய சோர்ஸ் ஆஃப் இன்கம், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களோ கடன் வாங்க மாட்டீர்கள், அநேகருக்கு கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அமேன். வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தோட பார்ட்னர் பண்ற, இந்த ஊழியத்தோட நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் நீங்க ஜெபிக்கிறீங்க, இந்த ஊழியத்திற்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்றீங்க. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்துவார்.